சரி கவனி. நம்ம சொல்றதா நம்ம வாழ்க்கையில நடக்கும். அவன் இஷ்டத்தை நீங்க நடக்க விடக்கூடாது. சூழ்நிலைய பார்க்காதீங்க. கவனிங்க, சூழ்நிலைய அது ஏட்டிக்கு போட்டி எகனைக்கு மோனையா இருக்கட்டும், ஏட்டிக்கு போட்டியா இருக்கட்டும், அது நடக்கவே நடக்காதுன்னு இருக்கட்டும், அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நடக்கும் நீங்க சொல்லணும், அது நடக்குன்னு. அப்ப இயேசுவின் நாமத்தில் நடக்குன்னு சொல்லக்கூடாதா? நடக்கும்னு சொன்னா போதுமா? அப்படி ஒரு சந்தேகம் சில பேர் கிறிஸ்தவர்களுக்கு வந்து என்னங்க இவர் இயேசுவின் நாமங்கிறத இவரு பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. என்னன்னா எனக்கு எது சண்டையா? உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நல்லா விளங்கிக்கோங்க. மாலாமா விளங்கிக்கோங்க. மாலாமாவுக்கு விளங்கிச்சுன்னா சபைக்கே விளங்குற மாதிரி. சரி கவனி. போலீஸ்காரன் வந்து டிராபிக் போலீஸ்காரன் கையாள பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு அரசாங்கம் என கொடுத்த அதிகாரத்தினாலே வண்டியை நீ நில் அப்படிங்கிறானா? அப்புறம் நில்லுங்கிற. ஹலோ, என்ன சொல்றேன்? அவ்வளவுதான். அது கூட சொல்றத டீச்சர் நம்ம சொல்றாங்க. நான் ஏன் தொண்டைகளையே கத்திக்கிட்டு இப்ப ரவுண்டு கூட கிடையாது, கையில ஒண்ணு லைட் மாதிரி கொடுத்துறான். சிக்கு 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 நைட் எல்லாம் அப்படின்னா ரெட் லைட் எரியுது, இப்படின்னா பச்சை லைட் எரியுது, இப்படின்னா ரெட் லைட் எரியுது, நிப்பாடுறான். சரி கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்தை விளையுங்க. அரசாங்கம் என கொடுத்த அதிகாரத்தினாலே நில்லுன்னு சொன்னானா இல்ல நில்லுன்னா? அதுபோல நமக்கு தெரியுது, இந்த போலீஸ்காரனை பார்த்தோன்னே அரசாங்கம் நீ உண்மையான போலீஸா எடு, எனக்காவது கேட்டீங்களா? உன் ஐடி கார்டு எடு அப்படி என்னைக்காவது கேட்டீங்களா? எவனாவது வாழ்க்கையில் கேட்டிருக்கானா? கேட்டது கிடையாது. டெஸ்அப் பார்த்தோன்னா நமக்கு தெரியுது இவன் போலீஸ்காரன் தான். இவன் இங்க வந்து டூப்ளிகேட் போலீஸ் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சினிமாவில் வேணா வரலாம். சரி கவனிங்க. அப்ப அது போல நம்மளை பார்த்த உடனே பிசாசுக்கு தெரியும் இவன் ஆண்டோடைய சொல்ல, இவன் அதிகாரம் பெற்றவன், இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரிஞ்சிடும். அவன் கிட்ட போய் உண்மையில அதிகாரம் சொல்ல அவசியம் இல்லை. நான் சொல்றேன் நீ நிறுவு அப்படின்னாலே அவன் நிற்பான். நல்லா கை தட்டுங்க, நல்லா வளர்க்கிறேன். ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலம் இருக்கிறது, ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலம் இருக்கிறது. நான் சமாதானத்தோடு இருக்கேன், நான் சந்தோஷத்தோடு இருக்கேன், நான் வெற்றியோடு வாழ்வேன், ஒரு நன்மை குறைபடாமல் வாழ்வேன், நான் ராஜாவை போல் வாழ்வேன், ஒரு ராஜனை போல வாழ்வேன், ஒரு ராஜாவை போல வாழ்வேன், ஒரு இளவரசனை போல நான் வாழ்வேன். என் பாதை ராஜபாதை. நம்ம அப்படி சொல்லணும், நம்ம அப்படி எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, போன வாரம் நான் சொன்னது போல ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய், அல்லது ஏற்ற காலத்துல அதன் பலனை காண்பாய் அப்படின்னு தேவன் சொன்னுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, நீ கூட அதை பத்தி நேரம் இருந்தா பேசணும், பார்க்கலாம் நேரம் இருக்குதா இல்லையாங்கிறது உங்களை பொறுத்து, என்ன பொறுத்து, தேவனை பொறுத்து இருக்குது. இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவன் ஒரு வெளியேற பெற்ற பாதுகாவலை வைத்திருக்கிறார். நமக்கு விபத்து நடக்காது, இயற்கை சீரழிவுகள் நமக்கு உண்டாகாது, நடந்தாலும் அது என்ன பாதிக்காது, நடந்தாலும் அது என்ன பாதிக்காது. அதை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்து பாப்பா அழுகுது, பையனுக்கு இருந்துதான் அழுகுல, ஒரு குசியில குசி விளையாடுதல். சரி, இப்ப நமக்கு ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் உங்க மண்டையில நீங்க ஏற்றி வச்சாதான், அது உங்க வாயினால நீங்க சொல்லி வச்சாதான், வர வண்டி உங்க மேல இடிச்சா கூட உங்களுக்கு அந்த வண்டிக்கு அடியில ஒரு வண்டியில வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, உங்களுக்கு எந்த நாசமும் வராது. அதை பத்தி நான் இப்ப பேசுறேன், நான் அது விளக்கமா பேசுறேன் பின்னாடி. அப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்ற காலத்துல அது எப்படி ஒரு விதையை விதைச்சு ஒரு மரமாய் நீங்கள் அறுத்துக்கொள்கிறீர்களோ, பெற்றுக்கொள்கிறீர்களோ, அது போல நான் போன வாரம் சொன்னது போல நம்ம விதைப்பது சுகம்ங்கிற ஒரு வார்த்தையை தான், வெற்றிங்கிற வார்த்தையை தான், நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற வார்த்தையை தான், சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க விதைக்கிறீங்க. ஆனா நீங்க அறுக்க போறது என்ன தெரியுங்களா? சந்தோஷத்தையும் அறுக்கிறீர்கள், சமாதானத்தையும் அறுக்கிறீர்கள். விதைக்கிற விதை சிறியதாக இருந்தாலும் வரப்போகிற மரம் பெரியதாக இருக்கும். விதைக்கிற விதை சிறியதாக இருந்தாலும் வரப்போகிற மரம் அதனுடைய பலன் மிகுதியா இருக்கும். அதனால தைரியமா இருக்கணும். பிரச்சனை வரும்போது சோர்ந்துடக்கூடாது, ஐயோ அம்மானு கத்திடக்கூடாது. அதெல்லாம் பிரச்சனை. நீ இதுல இது வரைக்கும் நீ ஏமாத்தினது போதும், நான் ஏமாந்தது போதும், இனி நான் ஏமாற மாட்டேன். சொல்லுங்க, இனி நான் ஏமாற மாட்டேன். அம்மா வயசு வழின்னு சொன்ன உடனே அழுவாச்சுதான் உங்களுக்கு வருது. அந்த பேச்சே வரக்கூடாது. பிசாசு இயேசுவின் நாமத்துக்கு இப்ப சொல்றேன் நீ நில்லு. என் மேல உன் கையை நீட்டத்துக்கு உனக்கு என்ன இல்ல, ஏதும் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சாமி பெருசா பிசாசு பெருசா?
சாமி பெருசா பேசாது சொல்லுங்க. சாமி தான் பேசுறேன். இன்னைக்கு பேசுறேன் பாருங்க. இன்னைக்கு பேசுறேன். ஒரு வார்த்தை கூட நானே எழுதிட்டா கூட போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. சரி, கவனிங்க. இப்போ போன வாரம் சொன்னதை மறுபடியும் நான் வேகமா ரிவைஸ் பண்றேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஜபங்களுக்கு எப்ப பதில் வரும் கவனிங்கம்மா. நம்ம ஜபத்துக்கு பேசுறீங்களா? நம்ம ஜபத்துக்கு எப்ப பதில் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நம்பும் போது, நம்ம கேட்டதை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்பும் பொழுது நம்ம ஜபத்துக்கு பதில் வரும். என்ன வசனம் நான் சொல்றேன் கேளுங்க. புஷ்பலா அதை மனப்பாடம் பண்ணணும். இலக்கிய உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா மனப்பாடம் பண்ணணும், இல்லைன்னா விட்டுரு. அதுக்கப்புறம் உன்னுடைய காரியம். நாங்க சொல்றோம் நல்ல வெற்றிக்கு மூல மருந்து மூல சூத்திரமே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னங்க? ஆமா, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அது தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. அது தெலுங்குல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரசங்கியாமல் இருக்காதே அப்படின்னு போட்டுருக்காங்க. அது ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே போட வேண்டியதான். உன் வாயை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னா இவங்க அதனால பிரசங்கம் பண்றதான் சொல்றாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை மொழிபெயர்த்தவனுக்கு. அதனால அதை பிரசங்கம் பண்றதுதான் கர்த்தரை சொல்றாருன்னு இவனா நினைச்சுக்கிட்டு தெலுங்குல வந்து பிரசங்கம் பண்ணாது இருப்பாயாக, உபதேசம் பண்ணாமல் இருப்பாயாக, உபதேசம் பண்ணாமல் இருக்காது இருப்பாயாக அப்படின்னு போட்டு திணறாங்க வார்த்தையை போட்டுட்டு. அவர் என்ன சொன்னார்? உன் வாயை விட்டு இந்த வார்த்தை போகாம இருக்கணும்ப்பா, இவ்வளவுதான் சொன்னார். லெட் நாட் இட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத். அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இவ்வளவுதான் சொன்னார். அவங்க போட்டு தடுமாறிட்டு இருக்காங்க தெலுங்குலையும் அந்த பைபிளையும். சரி, நம்ம அப்ப வெற்றிக்குடைய காரணம் இந்த வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த பைபிள். அப்ப என்ன வசனம் சொல்லுது பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி தமிழ் பைபிள் இருக்குது, மூல பைபிள் அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இலக்கியா வாரம் வரல, ரைட்டா? போன வாரம் வரல, அதுதான் தெரியல. இல்லைன்னா பிச்சு உதற மாட்டானா? உதறன்னு உதறிருக்க மாட்டானா? இதை தவிர மற்ற வசனம் கேளுங்க, நான் உதறத பாருங்க. சொல்லுங்க புஷ்பா. ஜெபம் பண்ணும்போது எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டோம் விசுவாசிக்கும் போது அவையெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நறுக்கு ஒரு கொட்டு போடும். நான் கொட்டினா வேமா கொட்டுவேன். கொட்டு சொல்றேன், கொட்டு கடை கொட்டுமா. நான் சொல்றேன், நீயா கொட்டுற? என் கைக்கு போல நீ கொட்டுற. ஆமா, சரத்தம்மா கொட்டுமா, கொட்டுமா. அதை நறுக்குன்னு போட்டு பாட்டு என்ன ஏன் சின்ன பிள்ளைல கொட்டு வானது இல்லையா? சரியா சொல்லுங்க. அது அரிப்பு போயிடும். அது அரிப்புக்கும் வலிக்கும். கொட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. கொட்டுக்கு அரிப்புக்கு சம்மந்தமே இல்லை. என்ன தப்பா சொல்றீங்க நீங்க? என்ன தப்பா சொல்றீங்க? நான் அடுத்த சப்ஜெக்ட் போறதா இல்லையா? இதுலயே 4 மாசம் தேய்ச்சிட்டு இருக்கான் வண்டிய. 1 மாசம் இந்த வசம் தேய்ச்சிட்டு இருக்கான். பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். அதை நான் சொல்லவே இல்லை. இது வந்து உங்களுக்கு மறக்குது. எப்படி தெரியலன்னு சொன்னீங்க, அப்புறம் தப்பா இது போல இருந்தீங்க. தமிழ்ல எதிர்காலத்துல இருக்குது, மூல பைபிள்ல இறந்த காலத்துல இருக்குதுன்னு சொன்னேன். இதுதாங்க 4 வாரமா பேசிட்டு இருக்கிறேன். என்னங்க கன்றாதி தெரியலங்கிறீங்க?
பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை ஒரு 10 தடவை அர்த்தம் எழுதி வரீங்க நோட்ல. இம்போசிஷன் தான் நீங்க பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க. பெற்றுக்கொண்டு விட்டோம், பெற்றுக்கொண்டு விட்டோம். இது என்ன காலம்? சரி, பெற்றுக்கொண்டு விட்டோம், பெற்றுக்கொண்டு விட்டோம், பெற்றுக்கொண்டு விட்டோம், பெற்றுக்கொண்டு விட்டோம். இன்னும் கூட சொல்றேன், ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டோம், ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை. அது இங்கிலீஷ்ல கரெக்டா போடுறாங்க, பயப்படாம போடுறாங்க, தமிழ்ல போட்டு பயப்படுறாங்க. யூ ஹேவ் ரிசீவ்ட் இட் ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல மிக தெளிவாய் மொழிபெயர்ப்புல அவர்கள் போட்டு, நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை விசுவாசி. அந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல அருமையாய் பயன்படுத்துகிறார்கள். அது தமிழ்ல ஐயோ ஒரு எழுத்து கூட்டிட்டா போச்சே, ஒரு எழுத்து குறைச்சிட்டா போச்சேன்னு இவங்க மாத்தி விட்டாங்க, ரூட்டையே மாத்துறாங்க. நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டு விட்டோம். நல்லா கவனிங்க, போன வாரம் பிரசங்கம் பண்ணது திரும்பி பிரசங்கம் வைக்கிறீங்க நீங்க. இனிமே இறைவன் நமக்கு பதிலை தர வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் ஏற்கனவே பதிலை கொடுத்துட்டா. நான் சொல்லவே இல்லையா புஷ்பலத்தை? ஏன் கூத்துக்கிட்டு அடிக்கிறீங்க? அதெல்லாம் பேசாதீங்க. நான் கேட்கும் போது சொல்லல, இப்ப பேசுறீங்க. ஏற்கனவே தீர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை உதாரணம் நான் கொடுத்துட்டேன். மாடு தண்ணியில விழுந்துச்சுன்னா ஆண்டவன் அதுக்கப்புறம் போய் மாட்டை காப்பாத்துறது இல்ல. ஏற்கனவே அந்த மாடு அவங்க அம்மா வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாய் மாடு அவங்க அம்மா வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டை மாட்டை ஆண்டவன் உருவாக்கும் பொழுது ஆண்டவன் அந்த மாட்டுக்கு நீந்துவதற்கான பலனை திறமையை அவன் கொடுத்துதான் இந்த பூமியில அனுப்பியிருக்கிறான். இதுல இருந்து இறைவன் மனுமக்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ சந்திக்க போகிற எந்த பிரச்சனையிலையும் உன்னை தப்புவித்துக் கொள்ள, உன்னை நீயே தப்புவித்துக் கொள்ள உனக்குள்ளே பலனையும் ஞானத்தையும் வல்லமையும் நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நீ சும்மா பக்கன்னு முழிச்சுக்கிறதுனால்தான் நீ உனக்கு நீ கரையேற மாட்டேங்கிற. எனக்கு இறைவன் ஞானம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆளை என்னை ஒண்ணு செய்யாது, நான் நிச்சயமா நான் நீந்தி விடுவேன், நான் கரையேறி விடுவேன், இந்த பிரச்சனையை நான் எளிதிலே ஜெயித்து விடுவேன். என்ன மணிவேலம்மா, புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கோமா. என்னம்மா பேசுறீங்க? இடுப்பொழி வௌத்தொழினே நீங்க சாலாமாமா. நீ இடுப்பொழியோட சொத்த நான் வரவே மாட்டேமா பணத்தை பார்க்க. இடுப்பொழி கால்வழி வௌத்தொழினே இது ரத்தம் முச்சுட்டு தான் பேசாமா. கேளுமா, அதுதாம பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே இறைவன் நினைஞ்சிட்டாரு. அதுல இருந்து நம்ம தப்புறதுக்கான தீர்வு வழி அவர் கூட இருக்கிறாருங்க. அதாங்க விஷயமே. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களோட கூட இருக்கிறாருங்க. உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அப்படி பாடுறாங்க. என்ன அருமையான ஒரு பாடல், அற்புதமான ஒரு சங்கீதத்தை அற்புதமாய் பாட்டு கட்டிருக்காங்க. அது ஒரு பாட்டு ஒரு விதர் கேட்டாரு, பாட்டு அடிக்கடி இந்த பாட்டை பாடுறாரு, இது எந்த பாட்டு, நம்ம சபையில ஏன் பாடல? இது அந்த காலத்து பாட்டு, நாங்களாம் ருசித்து ஜீவனை கொடுத்து கேட்ட பாடல். இதெல்லாம் அற்புதமான ஒரு சங்கீதம். அதுக்கு பேரே காக்கும் சங்கீதம். அது 121ஆம் சங்கீதம். நான் உன்னை எப்படி காப்பேன்? ஆத்மாவை காப்பேன், உன் போக்கை. இது முதல் கொண்டு சொல்லுங்க, என்றென்றைக்கும். இது என்னங்க, இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் உன் போக்கையும் வரத்தையும் நான் பாதுகாப்பேன். என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? என்னென்றைக்கு என்ன அர்த்தம்? எப்பொழுது என்ன அர்த்தம்? நீ சுடுகாடு போற வரைக்கும் நீ பண்ற டிராவலை நான் பாதுகாக்கிறேன், உன் பிரயாணத்தை நான் பாதுகாக்கிறேன். இது முதல் கொண்டு.
அதான் உனக்கு என்னைக்கு இந்த வெளிச்சம் வருதோ, கர்த்தர் என்னை காக்கிற கர்த்தர், என் பிரயாணத்தை காக்கிற கர்த்தர் என்ற வெளிப்பாடு உனக்கு வருவதோ, அந்த நொடி பொழுதுல இருந்து ஒரு போக்கையை, ஒரு வார்த்தையை அவர் ஆசீர்வதிப்பார். அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இனிமே நம்மளை பாதுகாக்கணும் அவசியம் இறைவனுக்கு இல்ல. இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன், பெற்றுக்கொண்டு விட்டோ, அதைத்தான் சொல்றேன். இனிமே நாய்க்கு சோறு போடணுங்கிற அவசியம் இறைவனுக்கு இல்ல. இனிமே மாலதியோட பேத்திக்கு, இலக்கியாவோட பேத்திக்கு சோத்துக்கு ஏதாவது வழி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏற்கனவே ஆண்டவன் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். மாலாமா நல்லா விளைவிக்கணும், நான் சொல்றதெல்லாம் விளைவிக்கணும். மத்தவங்க எல்லாம் சொன்னது வேற, இங்க டேவிட் பிரகாஷ் பேசுறது வேற, மத்தவங்க எல்லாம் டிவியில பேசிட்டு இருக்கிற கூத்தெல்லாம் வேற. அழுகுங்கள், கதறுங்கள், கூப்பாடு போடுங்கள், ஓ என்று கத்துங்கள், அழுது பொருளுங்கள், தேசத்துக்காக புலம்பு, இதெல்லாம் கூத்துல கெடுதலாம். இதெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க நம்மள. இது ஒரு 10 வருஷம் செல்லாது. அவன் கேட்டான், அவன் கேள்வி கேட்பான். மோகன் சிலாசரத்துல அவன் கேட்பான், நீங்கெல்லாம் வாயை பொத்திட்டு இருங்க, அவன் கேட்பான். ஏன்னா அவன் மண்டையில மூளை இருக்குல்ல, நம்ம மூளை இல்லாம தாங்கி வச்சுட்டு இருக்கனால அவன் என்ன சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கோம். நேற்று கூட பேப்பர்ல இதுல போஸ்டர்ல பார்த்தேன், மழைக்காக பிரார்த்தனை. எங்க தெரியுங்களா? திருச்சியில அந்த ஒரு கிரவுண்ட் இருக்குது, இந்த பழைய ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துல. அந்த கிரவுண்ட்ல போட்டிருக்காங்க, மழைக்காக என்ன செய்யலாமா பிரார்த்தனை. ஒரு கேள்வி கேட்கறேன், என்ன ஆண்டா நான் முட்டா போயில, இது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு என்ன இலக்கிய, நீ மழை கொடுன்னு கேட்டா அவர் கொடுத்துருவாரு இல்லையா? என்ன அர்த்தத்துல சாமி கிட்ட இருந்து கேட்கறீங்க மழையை கொடுன்னா? அவர் அப்பல கல்லஞ்சு காட்டினா அந்த அளவுக்கு செடிக்காயிருக்கு தெரியாதா? அந்த லூசு பிடிச்ச உனக்கு சாமியா இருக்கிறான். என் கேள்விக்கு பதில் சொல்ல இலக்கிய. உன் பிள்ளைக்கு கத்துனா அது பூச்சி கழிச்சு கழுவுதா, தூக்கத்து கழுவுதா, பசி கழுவுதான்னு தெரியுமா தெரியாதா? உனக்கு இவ்வளவு மண்டையில மூலம் தான், ஆண்டனுக்கு மூலம் இல்லையா? என்ன தனசு நீங்க தான் சொல்றீங்க? இதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தனசு மழைக்காக வேண்டுதல் செய்யறான்னா ஒரே குஷி, எல்லாம் வேண்டிக்கிறான். சில ஊர்ல அம்மட கொண்டு பொம்பளை சுத்தினா மழை பெய்யுங்கிறான். இது நடந்ததுங்கிறது நான் சினிமால சும்மா ஒன்று எடுக்கல, சினிமால சும்மா ஜோக்கு எடுக்கலைங்க, நடந்ததுதான் கதையா எடுத்துக்கலாம். சும்மா உட்காந்து கற்பனை பண்றானா? இது ஒரு பொம்பளை ஒரு சீட்டு போட்டு ஊர்ல இருக்க பொம்பளை வயசு கல்யாணம் ஆகாத பொள்ளைய பொம்பளை வேற போட்டுவிட்டு எடுத்து விட்டு அவனை கட்டையோட கையில துணி விளக்க தூக்கிட்டு ஊரு முழுக்க ரவுண்ட் அடிக்கணும், எந்த ஆம்பளையும் வெளியாகும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆம்பளையும் போட்டு கண்ணுல. பைத்தியக்காரன். என்னங்க நீ போய் கேட்டு சாமி கொடுக்குற அளவுக்கு அவன் முட்டாளா? என்ன மல்லிகை மணி வராமா? ஆண்டவன முட்டா போயிடலாம். அவனுக்கு அறிவு இல்லையா? உன் புள்ளைய கை வலிக்குமா வலிக்காதா? கணக்கு கூட அந்த அம்மா வச்சிடாது. அந்த அளவுக்கு பானை பாத்துட்டு இருக்கேன். பேர பிள்ளைய தாங்குதா தாங்கலையா? என்ன தாங்கு, அதுல என்ன சந்தோஷம்? விசிற நான் சொல்றோம். யார் சொன்னது? சாரதாமாவா? அப்படிதாமா? அவன் ஏதாவது கேட்டானா? பாட்டி நீ என்ன, நீ ஒழுங்கு இல்ல, நீ விசிறு எனக்கு வேர்க்குதுன்னு கூட சொல்லல பாவம். என்னங்க வேர்த்து அழுதுருவான். பாத்துக்கோ, வேர்த்து அழுதுருவான். அதனால வேர்க்கவே. அப்ப இதுல இருந்து நீங்க யாரை தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். எனக்கு தான் சந்தோஷம். என்ன மாலாமா, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க, 1000 சோத்திரம் சொல்லுங்க. நீங்க உங்க பேரப்பிள்ளைக்கு விசிறும் போது, தகப்பனே என் பேரப்பிள்ளைக்கு வேர்க்க கூடாது, நான் கை வலிச்சாலும் கை மாத்தி விசிறிட்டு இருக்கிறேன். அப்ப என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க ஆண்டு. அதான் அந்த பாட்டு பாடும்போது எனக்குள்ள அழுக வந்துருச்சு. என்ன தாவம் செய்தேனோ என் தேவா உந்த நன்பில் வாழ்வதற்கு, என்ன தாவம் செய்தேனோ என் தேவா உந்த நன்பில் வாழ்வதற்கு, என்னில் வந்தோம் நன்மை இல்லை என் தேவா நானோ நல்லவன் இல்லை. இந்த பையன் ரொம்ப நல்லவன். இப்ப நல்லவன் கெட்டவன் பார்த்துட்டு அடிச்சிருது அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளையோட புள்ள என்னப்பா அது, என் பிள்ளையோட புள்ள. அவ்வளவுதான். ஒரே பாயிண்ட் அவ்வளவுதான். இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்க ஏதாவது சொல்லி அவர்கிட்ட வற்புறுத்தி ஏதாவது வாங்கிடலாம் அப்புறம் ஒரு தப்பு கணக்கு போடுறீங்க. அது கடைசி வரைக்குமே பாருங்க. இந்த தலைமுறையெல்லாம் இந்த ஒரு தலைமுறைங்க, அதுக்கப்புறம் நான் முடிச்சுக்குவாங்க. ரொம்ப மோசமா இருக்காங்க. இதெல்லாம் தவறுக்கெல்லாம் காரணம் மதவாதிகள். மதவாதிகள் என்ன செய்யறாங்க? கடவுள் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பார்னு சொல்லிட்டு முள்ளு பொடுக்கில போட்டு தவம் கடந்து அப்பதான் கடவுள் தென்படுவார்னு சொல்லி, அப்ப இந்த அம்மாவுக்கு தேவன் வெளிப்பட மாட்டாரா? அந்த அம்மாவுக்கு தேவன் வெளிப்பட மாட்டாரா?
அப்ப நீ என்னமோ பெரிய ஞானிக்கு தான் வெளிப்படுவாருன்னு சொல்லிட்டு அப்ப இந்த அம்மா குப்பையில போறதா? இதெல்லாம் தப்பு தப்பா அவங்க சொல்லி வச்சு போயிட்டாங்க. அறிவுந்தான் கடவுள். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. பட்டிக்காட்டு பயல்க வந்து கையெழுத்து பட தெரியாத கிளவி அப்பா சாமி அப்படின்னா கடவுள் அங்க வந்தாகும். கடவுள் அங்க வருவார். நீ என்ன பொறுத்தவரை நீ கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் உன் வலப்பக்கத்துல நல்லா இருக்கிறார். சொல்லுங்க, என் பக்கத்துல நல்லா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாருன்னா உன் கூட உன்னை விட்டு விலக மாட்டாருன்னு சொல்ல. இப்ப நிலையிலே தெரியல, பாலாயமா கேக்குது, நிலையிலே தெரியல, இப்ப போயிட்டாரா? இல்லைங்க, இருக்கிறாரு. வெயில்ல என்ன செய்யலாம்? குச்சி ஊனி, கால் வீங்கி, துணி கட்டி. இல்லைங்க, நானே சொல்றேன், சரி அவங்க விடுங்க. நானே சொல்றேன், இப்ப கிறிஸ்தவனே அப்படித்தானே. நம்ம ஆண்டவரே அறிந்த ஜனங்களே இப்ப இதை சொன்னது யாரு தெரியுங்களா? மலைக்காக ஜோமன்னு சொன்னது ஒரு முஸ்லீம் போட்டிருக்கான். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப டவுட். முஸ்லீம் பெண்கள் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க, இந்த விஷயத்துல எப்படி தப்பு பண்ணாங்க? மலைக்காக பிரார்த்தனை செய்வோம், ஒருமித்த பிரார்த்தனை அப்படின்னு ஒரு பெரிய வால் போஸ்ட் அடிச்சு திருச்சியில ஒரு நாள் கூடி சாமி கும்பிட்டு இருக்காங்க. என்ன தன சிஸ்டர், உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஏதோ சொல்லி அவர் செய்யற அளவுக்கு முட்டாளாங்க அவரு? இல்ல அவருக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி வந்து கடவுளை முட்டா பேலாக்குறாங்க? ஏன் இப்படி கடவுளை முட்டாள்னு சொல்லிட்டு நீ உன்னை முட்டாளாக்கிக்கிற? பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் என்ன சொன்னேன்? மாட்டு உதாரணம் சொல்லிட்டேன். சரி, அடுத்தது ஏரோப்ளேன் உதாரணம் சொன்னேன். அப்புறம் கால்குலேட்டர் உதாரணம் சொன்னா சொல்லியா? பெருக்கள் தட்டினா டப்பு டப்புன்னு ஆன்சர் வருது, தமக்கு தமக்குன்னு வருது. 998 பெருக்கள் 1117 வருமா வராதா? எப்பா நீ இசிகோல்டு போட்ட அடுத்த செகண்ட் வருதா வரலையா? வந்துருது, டக்குன்னு வருது. நீ என்ன நம்பர் போடலாம் தொடக்குன்னு வருது. சயின்டிபிக் கால்குலேஷன்லாம் இருக்கு என்கிட்ட. sin square 15 ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் 15 போட்டா உடனே ஆன்சர் வருது. என்னதான் வச்சிருக்காங்க, டமுக்கு டமுக்கு டமுன்னு வருது. இப்போ ஒரு கால்குலேட்டர் கண்டுபிடிச்சிருக்கான் இந்த இதுல அப்ளிகேஷன்ல. என்ன போட்டுக்கிறான்? பேனை எடுத்து எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் 7 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் ஏபிசி பை 2ab போட்டு இசிகோல்டு டக்குன்னு ஆன்சர். நீ எழுதிட்டா போதும். நீ எதுக்கு போட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்கிற? பேனை எடுத்து கரெக்டான எழுது. என்னவோ அது எழுதி சொல்றேன், அதுக்கு ஆன்சர் தரேன் அப்படிங்க. அப்ப இந்த கால்குலேட்டர் கண்டுபிடிக்கும் பொழுது நீ கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. இன்னும் சொல்றேன், நான் சீக்கிரம் போகணும், அடுத்த பாயிண்ட் நான் போயிடுறேன். ஒரு பாயிண்ட் தான் நீ கத்துட்டு போன வந்தது. அப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆபிரகாமை வந்து தான் பிள்ளைய பலி செலுத்த சொன்னார். நல்லா கவனிங்க, ஆபிரகாமை தேவன் தான் அவன் பிள்ளைய பலி செலுத்த சொன்னாரு. இப்ப ஆபிரகாம் போறான். எல்லாரும் கேட்டாங்க, வேலைக்காரன் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்க இங்கே இல்லைங்க, நாங்க போய் பலி செலுத்த வந்துடுறாங்கிறான். இப்ப வேலைக்காரனும் அவனும் கேட்கறான், என்னப்பா பலி செலுத்துறேன்னு சொல்ற, ஒரு ஆட்டையும் காணுமே, ஒரு ஆட்டையும். கறி இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் ரெடி, ஆனா ஆட்டை இல்லையாப்பான்னு. அப்ப அவன் சொன்னா கர்த்தருடைய யெகோவா ஈரேன்னு சொன்னான். அப்பதான் சொன்னான், சொல்லுங்க, யெகோவா ஈரே. என்ன சொன்னானா, அவருக்கு தெரியும் அவர் என் தேவையை சந்திச்சுக்குவாரு, பர்வதத்திலே பாத்துக்குள்ள போடும், கர்த்தர் பாத்துக்குவாரு, அத கர்த்தர் பாத்துக்குவாரு. சொல்லுங்க, அத கர்த்தர் பாத்துக்குவாரு. இதுதான் விஷயம், அத கர்த்தர் பாத்துக்குவாரு. அப்படின்னு மலைக்கு போறான், புள்ளைய படுக்க வச்சு வெட்டத்துக்கு போயிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, ஐயோ அவனை வெட்டி கிட்டி போடாதராப்பா, நான் வந்து நரபலி கேட்கிற சாமியா, உன்னை சோதிச்சு பார்த்தேன், நீ எனக்காக என்னென்ன செய்வ? புசுலாசர் காதலிச்சிருக்கீங்களா முன்னாடி? சரி, முன்னாடியோ பின்னாடியோ காதலிச்சுக்கலாம், வச்சிருக்கலாம், உங்களுக்கு அதிகங்கிறீங்களா? உண்மையான காதல்னா நீங்க செக் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அவங்க செய்யறாங்களா இல்லைன்னு பாருங்களேன், செஞ்சிருவாங்க. புரியல? செய்ய மாட்டாங்க. பிடிச்சத செய்யாதன்னு சொல்றோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சத. ஏன் பீடிக்கு போறீங்கம்மா, அதெல்லாம் விடுங்க, கறின்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு வார்த்தை. ஏங்க எனக்கு கறி வாடியே பிடிக்கலைங்க அப்படின்னு ஒரு காதலி சொல்றான். அப்போ என்ன செய்யணும்? புருஷங்காரன் காதலிக்கிறவன் புருஷங்காரன் விட மாட்டான், காதலிக்கிறவன் என்ன செய்வான்? விடணும். உண்மையான அதான் நான் சொல்லுவேன், எனக்காக நீ எதை விடுவேன்? நான் அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கத்தருக்காக கறி விட்டுருக்கேன், மிட்டாய் விட்டுருக்கிறேன், இதெல்லாம் என்னன்னு இப்ப யோசிச்சு பார்த்தா என் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க அப்படின்னு அவ எங்களுக்கு டெஸ்ட் பண்ணது. இப்ப எனக்கு இப்ப தெரியுது, அப்ப எனக்கு தெரியல.
ஆண்டவருக்காக எனக்கு மிட்டாய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரி, கத்தருக்காக மிட்டாய் சாப்பிடாம இருக்கிறியா? இருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம நிக்கிறோம். கறி எல்லாம் திங்கன்னு ஆசை, அது மீன் திங்கன்னு ஆசை. என்னை கொண்டு போய் எங்க போட்டாரு? கடற்கரையில கொண்டு போய் ஒரு நாள் போட்டாரு. அது என்ன ஊரு தரிசனம் மறந்து போச்சு எனக்கு. தூத்துக்குடி, அது ஒரு ஊருக்கு போயிட்டேன். எனக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு என் ஃப்ரெண்டு டெய்லி 3 வேளையும் கடை தான். கடையில போயிட்டு உட்கார வச்சுட்டு மீனை பிடிச்சி திங்கிறான். என் மூக்க தொலைச்சு வவுத்துக்குள்ள போய் வெளியே வருது வாசம். இறையில பக்கத்துல வச்சு தின்னுட்டு இருக்கிறான். நான் வெறுஞ்சது தின்னுட்டு இருக்கிறேன். அவன் காலில் வந்து கெஞ்சான், தின்னுடா தின்னுடா தின்னுடான்னு. நான் என்ன செய்யறேன்? முடியாது. கத்தருக்கா நான் சாப்பிடாம ஏதோ கத்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் கத்தர் பார்த்தாரு. உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்தேன்னு ஒரு வசனம் இருக்கு. அதெல்லாம் கத்தர் பாக்குறாரு பாருங்களேன். இன்னைக்கு வந்து வேணாம் வேணாங்க கரியும் மீறியும் தேவன் தருகிறார். சரி, கத்தர் நல்லவர். அதாவது அதுதாங்க விளங்கிக்கோங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் மேல நீ அன்பு வச்சிருக்கியான்னு பார்த்தாரு. அவ்வளவுதான். டெஸ்ட் பண்ண. நீ எதெல்லாம் விட முடியும்? விட்டு அன்பு இருந்தாலும் விட முடியும். அன்பு இருந்தாதான் விட முடியும், இல்லைன்னா விட முடியாது. அன்பு ஒண்ணுதான் நம்ம ஜெயிக்க போறோம். அதான் என்னில் முற்றிலும் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இப்ப நம்ம எதுல ஜெயிக்க போறோம்னா, அவருடைய அன்புல தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க போறோம். அவருக்காக நம்ம விடுறோம், அவருக்காக நம்ம செய்யறோம். அது இன்னைக்கு டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு சிஸ்டர். நான் சொல்றது புரியுதுங்களா? அது போல ஆபரண்ட கேட்டார், உன் ஒரே மகனை பலி செலுத்துவியான்னு கேட்டார். 25 வருஷமா தவம் கிடந்து 100 வயசுல பெத்த பிள்ளைய 125 வயசுல பலி செலுத்தினா அதுக்கு எவ்வளவு பெரிய உள்ளம் தேவை? பலினா சும்மா இல்ல, வெற்றான கண்டந்தமா வெட்டி பலி செலுத்துட்டார். பொண்டாட்டி கிட்ட சொன்னான், என்ன வெட்டி போடுவா, என்ன பலி செலுத்திடுவான்ட்டு பொண்டாட்டி கிட்ட சொல்லாம இவன் கிளம்பிட்டான். பொண்டாட்டி கிட்ட சொல்லாம கட்டியாச்சு. கட்டி எப்படி பலி செலுத்தணும் கூட தெரியாது. அறுவடை தீர்த்தத்துக்கு போயிட்டான், எல்லாம் செஞ்சுட்டான். அப்போ கத்தர் பேசுறாரு, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதப்பா. சரி, அப்ப நான் வேற என்னப்பா பலி செலுத்தணும்? சும்மா போக கூடாது, வந்தது வந்துட்டேன், ஏதாவது நீங்க சாப்பிட்டுட்டு போங்கிற மாதிரி. ஆண்டறியா உனக்கு என்ன பலி செலுத்துதுன்னு கேட்கலாம். வேற ஏதாவது ஆடு கெடு கிடையாதுன்னு பாக்கலாமா? பார்த்தா அங்க ஒரு புதர்ல ஒரு ஆடு இருக்கு. நல்லா எல்லாரும் கவனிக்கணும். தெய்வானமா தண்ணி எடுத்து முக்கியமான சொல்றேன், கவனிங்க. அப்ப அங்க பார்த்தா அங்க புதர்ல ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு அதான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க இருந்து விஷயத்துக்கு தாவே புரிஞ்சுக்கணும். மணிமேலமா புரிஞ்சுக்கோங்க. ஆடு மனுஷனா பலி செலுத்த சொன்னாரு ஆண்டவர். அது வந்து உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்காக, நாளைக்கு உன்னை உயர்த்த போறதுக்கு பிசாசு என்ன யோகிதா டீச்சரை ஆசீர்வதிக்கிறான்னு கேட்பான் இல்லையா? என் பிள்ளைய போய் பாரு, என் பிள்ளைய நான் பரிச்சையை போய் பாரு, என் பிள்ளை எனக்கா என்னென்ன செஞ்சிருக்கா போய் பாருன்னு கத்தர் பேசுவார்ல. சொல்லுங்க. செஸ்ன்னா எனக்கு பைத்தியம், கேரம் போர்டுனா பைத்தியம், சினிமானா பைத்தியம், சினிமா பாட்டுனா பித்து. ஆண்டுக்குள்ள வந்த அன்னைக்கு எல்லாம் ஒழிச்சு கட்டினேன். அன்னைக்கே அப்படியே புல் ஸ்டாப் குத்துனேன், ஒரு குத்து. அப்ப இதெல்லாம் கத்தர் பாக்குறாரு பாக்கலையா? பாக்குறாரு. பரவாயில்ல பாரு, எனக்காக இவ்வளவு செய்யறான், எனக்காக எவ்வளவு செய்யறான். அப்போ நம்ம நாளைக்கு ஆசீர்வதிக்கும் போது இவன் எவ்வளவு செஞ்சிருக்கான்னு ஆசீர்வதிக்கிறேன். இவன் எனக்காக நேசிக்கிறான், நான் தரேன். ஏன்னா அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அவரை போய் எவன் கேட்க போறான்? இருந்தாலும் அவன் பேப்பர்ல பாஸ் பண்ணிருக்கான், நான் மார்க் போடுறேன், பேப்பர்ல போய் பார்த்துக்கோ அப்படின்னு பேய் சொல்றது போல ஆண்டவர் சொல்ற. சரிங்க. இப்ப அந்த ஆடு சிக்கிட்டு கிடக்குது. நல்லா கவனிக்கணும். மணிமேலாம தான் பலி சொல்லணும். ஆடு சிக்கிட்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் போய் அந்த ஆட்டை போய் பலி செலுத்தினாரு. பலி செலுத்தியாச்சு. ஆபிரகாம் எப்ப வீட்டோட்டு கிளம்பினான்னு சொன்னா அதிகாலையிலே கிளம்பினான்னு பைபிள் இருக்கு. அதிகாலைன்னா எவ்வளவு நேரம் நீங்களே சொல்லுங்க. இது கேள்வி எல்லாம் அடுத்த கேள்வி வரப்போறேன். அதிகாலைன்னா என்ன எடுக்கலாம்? மணி 4 வச்சுக்கலாமா, 5 வச்சுக்கலாமா, 4:30 வச்சுக்கலாமா? 6க்கெல்லாம் அதிகாலை கிடையாது. இந்த கூத்தடிக்கிறீங்க. 4ல இருந்து ஒரு 5 வரைக்கும் வச்சுக்கலாம் அதிகாலை வச்சுக்கலாம். அப்ப இவன் கிளம்பும் போது மணி 4 to 5 கிளம்பிட்டான் வீட்டை விட்டு. ஒரு மலைக்கு போய் பலி செலுத்தலாம். போய் சேர்ந்தது 8 மணியா 9 மணியா 10 மணியா தெரியாது. அது தெரியாது, டைம் போடல. இப்ப அங்க ஆடு ஒண்ணு சிக்கிட்டு கிடக்குது. அங்க ஆடு ஒண்ணு. இப்ப என் கேள்வி என்னன்னா, இவன் வீட்டை விட்டு கிளம்பின பிறகு ஆடு வந்துச்சா? அதுக்கு முன்னாடி ஆடு வந்துச்சா? ஏன் இவனோட கிளம்பி இருக்க கூடாது? கிளம்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிகாலையில பட்டியை விட்டு ஆடு கிளம்பாது. எப்படி அதிகாலையில? அப்ப பட்டி எப்ப ஆடு சிக்கி இருக்குது? முத நாளே. ஹலோ, முத நாளே சொல்லுங்க. ஏற்கனவே. அதான் நீங்க பிரசங்க. ஏற்கனவே போன வாரம் சொன்னோம்ல, ஏற்கனவே. போன வாரம் பிரசங்கமா தான் இந்த வாரம் கொஞ்சம் டச் பண்றேன். ஏற்கனவே
நீ இன்னைக்குதான் போன, புரியுதுங்களா? இப்ப நீங்களும் இலக்கியாவும் காட்டுல போயிட்டு இருக்கிறீங்க. சரி, மாலாமா வச்சுக்கலாம், கோச்சிக்காதீங்க. இலக்கியாவும் 3 பேர் குடும்பமா போறாங்க. எந்த 3 பேரு? பாட்டி, மக, பேத்தி, பேரன் 3 பேரும் போறாங்க. அப்போ பேரன் பையன் ஒரு புதச்சத்துல போய் விழுந்துட்டான். உங்களுக்கு ஐயோ இப்ப என்ன செய்யறது? விசிறிட்டு இருக்கிற அம்மா இறங்குனா அந்த அம்மாவும் காலி. இப்ப எப்படி செய்யறது, என்ன செய்யறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. அல்லது காட்டுல எங்கேயோ தவறி போச்சு குழந்தை. இப்ப வேற யாரும் இல்ல, ஆண்டவனே என்னை காப்பாத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் 35 கிலோமீட்டருக்கு அங்கே போட்டிருக்கிற ஒரு ராமசாமிய, காட்டை பத்தி தெரிஞ்ச ராமசாமியை எழுப்பி கூட்டிட்டு வருவாரா, இல்ல ஏற்கனவே கூட்டிட்டு வந்திருப்பாரா? மாலாமா புரியுதா புரியலையா? புரியுதாம்மா? மாலாமாவோட அம்மாவும் கேட்கறேன், புரியுதுங்களா? ஏற்கனவே உனக்கு இப்பதான் பையன் தொலைவான்னு உனக்கு தெரியும். ஆனா ஏற்கனவே கர்த்தருக்கு தெரிஞ்சு அந்த காட்டை நன்கு அறிந்த ஒருவனை காரணம் இல்லாமல் அந்த இடத்துக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்திருப்பார். நீ நினைக்கிற அப்பா நம்ம ஜெபம்னே கர்த்தரை கூட்டி வந்திருப்பாரு. ஹலோ, நீ ஜெபம்னே கர்த்தரை கூட்டிட்டு வந்தா அவன் 4 நாளைக்கு தான் வருவான். நீ ஜெபம்னே அவர் கூட்டிட்டு வரல, ஏற்கனவே அவர் கூட்டிட்டு வந்து விட்டார். போல ஒரு பங்கு அதெல்லாம் எந்த பங்காக இல்லை, எந்த பாவலாம் இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காக விடுதலையை தேவன் உண்டாக்கி, விடுதலைக்கான வழியை உண்டாக்கி உனக்காக காத்து இருக்கிற தேவன் என்று பெயர். அவர் நாம மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தேவைகளை உண்டாக்கி வேண்டாம் மனுஷனை படைச்சார். இப்போ ஒரு கேள்வி இன்னைக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். ரட்சிப்பை தேவன் வச்சிருக்கணும் அவசியம் இருக்குதா? இல்ல. ரட்சிப்பை ஏற்கனவே தேவன் வச்சிருக்கிறார். ரட்சிப்பை தேவன் ஏற்கனவே வைக்கணுமா? இப்ப இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கா ஏத்துனார் மறுபடியும் சிலையில தொங்கணுமா? ஏற்கனவே தொங்கியாச்சு. அப்ப ரட்சிப்பை தரமாட்டாரா? அப்படின்னா ரட்சிப்பை வச்சிருக்காருங்க. தரவேலை அவருக்கு கிடையாது. தரவேலை அவருன்னா எல்லாத்தையும் ரட்சிப்பை கொடுத்துருப்பாரு. ரட்சிப்பை கொடுக்கிற வேலை கர்த்தருடைய வேலைன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பை டெய்லி ஜெபம் பண்ணுது. சார், இந்த மழையும் வெயிலனை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, மழையும் வெயிலனை சேதப்படுத்தாது. என்ன சேதப்படுத்தாது? நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீ கொடை பிடிச்சது உண்மைன்னா எனக்கு நீ கொடை பிடியாந்துங்க. நீ ஏன் ஊரை பத்தி பேசுற? எனக்கு கொடை பிடி. சொல்லுங்க, எனக்கு கொடை பிடிங்க. சூரியன் பகலில் தந்திர நிரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் தந்திர நிரவில் சேதப்படுத்தாதே. என கொத்தாசை வரும் பர்வதும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. சேதப்படுத்தாது. இத பாட்டா பாடினால்தான் உங்களுக்கு வெயில் அடிக்குது. பாட்டா பாடாதீங்க. அப்படியே ஆமா, சேதப்படுத்தாது. இப்போ மாலாமாவுக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருந்து முத புள்ள பெத்த பையனுக்கு மாத்திரம் விசிறிட்டு இருந்தா 2வது புள்ள பெத்த பேரனுக்கு விசிறமா விசிறக்கூடாதா? விசிறணுமா விசிறக்கூடாது? ஒருவேளை இந்த குழந்தைக்கு தெரியலனா கூட எனக்கு தெரியுங்களா, நான் பாத்துட்டு இருக்கிறேன். மாலாமா நீ செய்யறது தப்பு, நீ இப்படி செய்யக்கூடாதுமா. முத பேரனுக்கு ஒன்னும் இந்த 2வது பேரனுக்கு ஏன் இப்படி செய்றீங்க, என்ன அவங்களுக்கு அப்படி கேட்பனா? கேட்க மாட்டான், கேட்போம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடை பிடிச்சாருன்னா நமக்கு கொடை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? எங்களுக்கு கொடை பிடிப்பீராக. இந்த சூரியனை சேதப்படுத்த கூடாது, இந்த வெயிலை சேதப்படுத்த கூடாது, இந்த வெக்கையை சேதப்படுத்த கூடாது. இந்த வெக்கை தனியட்டும், இந்த வெக்கை தனியட்டும், இந்த வெக்கை தனியட்டும், இந்த வெக்கை தனியட்டும். மழை பெய்வதாக, மழை பெய்வதாக, மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும், மழையை பெய்வாயாக என்று சொல்லி நாமத்தினாலே வெயிலை தனிவாயாக கொடுக்க தனியட்டும் வரணும். காசு வரணும், உருன்னு அடிக்கணும். சும்மா ஒய்யணும், வெயில் அடிக்கூடாது, மோடம் போடணும், மழை தூரணும். நான் வேணா பந்தயம் கட்டுறேன், போக கிளைமேட் மோசமா போகிறாங்க. நான் விசுவாசிகள் அப்படி. ஏன்னு கேளுங்க, நமக்கு விசுவாசம் வர வர மலேசியாவுக்கு ஒரு தடவை தயவுசெய்து போய் பாருங்க. என்ன அற்புதமான கிளைமேட் தெரியுங்களா? எனக்கெல்லாம் கோபமான கோபம் யாரு மேல? ஆண்டவர் மேலேயும் நம்ம மேலேயும். ஒரு நாள் கொடையெல்லாம் போக முடியாது சிஸ்டர். எப்ப மழை வரும்னு தெரியாது. அது மழை கிடையாது, அப்படி தூரல், அப்படியே அப்படியே தூவானு சொல்லுவாங்களே, அப்படி தூவான, அப்படி தூவும். அப்படி என்ன ஒரு அழகு தெரியுங்களா? எந்த கார்லயும் கொடை இல்லாத ஒரு காரை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. பிளாஸ்டிக் ஷீட் வச்சிருப்போம்,
ஏன்னா மலை வலி இறங்கி ஏறும்போது கார்ல அழுக்கிடுமா, உடனே அந்த கார்ல விரிச்சு போட்டு அப்படி கார்ல கொண்டுவோம், எடுத்தது கழுவிடுவோம். கொட்டை இல்லாம ஒரு கார் கிடையாது. 365 நாளும் அங்க மழை தூரிட்டே இருக்கு. கிளைமேட் அவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் கேட்கிறேன், மலேசியாவுக்கு ஒரு தெய்வம், இங்க ஒரு தெய்வமா? நம்ம ஜெபம் பண்ணோம்னா கிளைமேட்டை தலையிலே இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கனகாரியம் கிடக்கிறோம். தமிழ்நாட்டுக்காரன் நீங்க கேரளாவுக்கு போய் பாருங்க, உள்ளவாய் கிடப்போம். ஆந்திரால போய் பாருங்க, ஆந்திராக்கு போய் பாருங்க, பக்கத்துல இருக்கு. சரி, நீங்க பெங்களூர் போங்க, பஸ்ல இருங்க, எத்தனை பேர் பொம்பளைங்க ஏறாங்க, எத்தனை ஆம்பளைங்க ஏறாங்க, அதுல எத்தனை பேர் நம்ம கருப்பாங்க நம்பாளுங்க. தமிழ்நாட்டுக்காரன், இந்தியாக்காரன் இல்ல, தமிழ்நாட்டுக்காரன். வெள்ளையும் ஜொலையுமா கடந்தானா அந்த ஊருக்காரன். பஞ்சாப்லாம் போங்க, நான் வெக்கப்பட்டேன். ஜெயந்தி எல்லாம் வெக்கப்பட்டுச்சு, போயிடலாம் கூட சொல்லிச்சு. ஆமாங்க, அவன் நம்மள என்ன விசித்திரமா ஒரு பிராணி மாதிரி பாக்குறான். நம்ம நிறத்தை பாக்குறாங்க, என்ன எப்படி இருக்கிறான் அப்படின்னு பாக்குறான். அப்படி ஒரு சுண்டுனா அப்படி சொல்லுன்னு அப்படியே என்னங்க எம்ஜிஆர் கலந்து துபு கலந்து சீச்சே. அங்க போய் பஞ்சாப்ல போய் ரோடு கூட்டுற பொம்பளை போய் பாருங்க, அந்த உடம்பு எப்படி அந்த தின்ன கோதுமையோட ரத்தம், அந்த தலை 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 தலைன்னு, அப்பா அப்படி ஒரு செழுமை அந்த உடம்புல, இந்த கோதுமை தின்னதுல அப்படி ஒரு செழிப்பு. அந்த நேரத்துல நீங்க தமிழ்நாட்டை சுட்டுப்படோட பார்க்க முடியாது, அப்படி ஒரு மஞ்சள். ஏன் நம்ம மாத்திரம் இப்படி கறக்குன்னு நான் கேட்கறேன். ஏன் நம்ம மாத்திரம்? ஆமா, மருமக வேலையா கருப்ப மானரமா ஏசில வைங்க, ஏசிக்கு ஜாம் பண்ணுங்க டீச்சர். ஏசில வீட்டுல ஏசில இருங்க, போடுங்க. வீட்டுல காசெல்லாம் பாக்காதீங்க, 1000 ரூபாய் ஃபீஸ் என்னாலும் கட்டுங்க, நீ பயப்படாங்க, கத்தர் தருவார். கஞ்சம் போடலாம் கூட போட்டாச்சு, நீங்க போடணும். வேணி கரண்ட் பில் ஆகுது வெளியே பட்டுக்குது, யார் தப்பு? ஆமா, கரத்தாங்குண்டி வெறும் குண்டிடா. எங்க அம்மா சொல்லும், நான் சாப்பிட மாட்டேன் கடை, என் குண்டியா காயுதுங்க, நான் திங்கிறேன் பாரு. ஆகு என்னங்க, இயற்கை காத்து நல்லதுதான், இங்கதான் காத்து அடிக்கலையாங்க, இதுதானே இயற்கை காத்து வரலையே, அதனாலதானே செயற்கை காத்து உண்டாக்குறோம். இல்லைங்களா, நீங்க கூட ஏசி போடுங்க சார். ஏசி போட்டீங்கன்னா நான் சொல்றேன் கலர் ஏறும், வேற ஒண்ணு இல்லை, நிச்சயம் ஏறும். நிச்சயமா நிச்சயமா ஒண்ணு இல்லைங்க. வேலைக்கு போறவங்கள பாருங்க, வேலைக்கு போறவங்கள பாருங்க. நீங்க ஏசியில இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நான் கண் கூட எத்தனை பேர்த்த பாத்துருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவன் கருப்பா இருக்க மாட்டான். இந்த வெயில்ல வேலைக்கு போயிட்டு வரும் பாத்தீங்களா, கடைக்கு போறது, ஊருக்கு தொலைவூருக்கு போறது, அதுல அதோட வேலையை காமிக்குது. நீ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இது காணல் தாக்கு ஒரு ஒட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் அவன் கருப்பாக மாட்டான். ஆனா ஏசி வீட்டுக்குள்ள இருக்கிறவன் அவன் வெள்ளையிடுவான். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. கத்த நம்ம கொடை பிடிக்கணும். வருஷம் 365 நாள் மழை பெய்யணும்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதாண்டவர. எங்களுக்கு இல்லைன்னா அந்த வசந்த அடிச்சிரு. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாத. ஏன்னா வெங்காயத்துக்கு போட்டுருக்கிறேன். நான் கேட்கறேன் ஆட்ட டேட்டா கேட்கறேன். என்னது, நாங்க காதுல பூ வச்சுட்டு எங்க அம்மா வீட்டு 7 நாள் வந்தோமா? எங்களுக்கு கொடை பொடி. நான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, நான் கொடை பொடி பண்ணி நம்புங்கிறாரு. ரட்சிப்பை எப்படி விசுவாசிட்டு எடுத்துக்கிட்டியோ, ரட்சிப்பை எப்படி விசுவாசி எடுத்துக்கிட்டோமோ இந்த அம்மா என்ன எடுத்துக்கல, நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த அம்மா தருவாரு, கடவுளையே நீ ரட்சியும் ஜெபம் எப்ப ரட்சிப்பாரு? இந்த அம்மா சேர்த்து பேரம்பேத்தி எடுத்து பேரம்பேலத்தை கூட சேர்த்து ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பை கேட்டு வாங்குறது இல்லைங்க, ரட்சிப்பை எடுத்துக்கிற ஒரு விஷயம். அது போலதான் இந்த கிளைமேட் எல்லாம் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்கணும். பணத்தை கூட ஆண்டு வரையான்னு கேட்கக்கூடாது. வீட்டை கட்டி கூட பலன் தாங்க, வீடு கட்டி கொடுக்கணும்னு கேளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் வீடு கட்டணும்னு சொல்லு. என்னது? நான் ஊக்குள்ளையா? ஹலோ, நான் யாரு? எனக்கு வேணும். அடுத்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. உடனே பேச சொல்லுவான், நீ செபிக்கிறாயா? ஏன் பரிசுத்த குறைவு? என்ன சொல்லுவான்? ஓ, உண்மை குறைவு. நீ வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு சொல்லுகிறாய் அப்படிமா. நான் சபைக்கே போகாட்டினாலும் 2 கேளு 2 சிகரெட் குடிச்சுட்டு இருந்தாலும் நான் யாரோட புள்ள தெரியுமான்னு சொல்லு. நான் இயேசுவோட புள்ள. ஏசப்பா, நீ ஏன் குறுக்கால வந்து கேட்கற? நீ ஏன் இலப்பத்தங்கிற? உன்னை யார் வச்சுக்கிட்டா? பந்தியில ஒண்ணு வச்சுக்கிட்டானா? நீ வெளியே போடா. புரியுதா? நான் ஆண்டோடைய புள்ள, நான் அப்பா கிட்ட கேட்கறேன். அப்ப எனக்கு செஞ்சாகணும். ஏற்கனவே சில பிள்ளைங்க செஞ்சுட்டான், எனக்கு செய்வாரு. அததான் நீ கொஞ்சம் மாத்துறேன், செஞ்சுட்டாருன்னு சொல்றேன். நீங்க கேட்காட்டி கிடைக்காது. மயிலே ஆண்டவா,
என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் இவனும். எப்படி என்ன பார்த்து என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நான் எல்லா ரூட்டையும் வச்சுட்டான்பா, நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் கேட்டு நீ கொடுக்குறதுக்கு நான் இல்ல. மறுபடியும் அதான் விஷயம். ரைட்டுங்க. இப்ப மறுபடியும் சொல்றேன். அப்ப நீ கேட்ட பிறகு கர்த்தர் உன்னை காப்பாத்துறான்னு நீ நினைக்கிற, அது தப்பு, அது தவறு. அதுக்கு முன்னாடியே தேவன் திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியும். புரியுதா புரியலீங்களா? உங்க பையனுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ்ன்னா அவனுக்கு அப்பதான் தெரியும், அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். அம்மா 5000 ரூபாய் ஃபீஸ்மா, சரிடா ரெடி பண்றேன்னு சும்மா சொல்றாங்க அம்மா. ஆனா அந்த அம்மாவுக்கு போன வருஷத்துல ஒத்த கலக்கிட்டு இருக்குது. 5000 ரூபாய் கட்டணும், 5000 ரூபாய் கட்டணும், 5000 ரூபாய். இப்ப அந்த 5000 ரூபாய் கொடுத்தா பையன் நினைக்கிறான், பாத்தியா நான் கேட்டோன்னே அம்மா நீ கேட்டோன்னே கொடுக்கடா துபுக்கு, நீ பிறகு உன்னை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே உனக்கு எத்தனை தேதி ஃபீஸ் கட்டணும் உங்க ஆத்தாளுக்கு தெரியும். அவன் அப்ப இருந்தே ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். நீ இப்பதான் கேட்கற, நீ கேட்டனால அம்மா தர மாதிரி தெரியுது, ஆனா அது உண்மை. நீ கேட்காதனால அம்மா தருவா. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்னுடைய வாதம் என்னன்னா, என்னுடைய வாதம் என்னன்னா, ஃபேனை போட்டுட்டு ஏய் நீ காத்து தராதே அப்படின்னா கேட்குமா? ஓடிட்டுதான் இருக்கு. நான் சொல்றேன் இப்ப என்னுடைய விசுவாசம் தெரியுமா, நீ நல்ல ஆண்டவனை என்னை காப்பாற்ற கூடாது அப்படின்னாலும் அவர் என்னை காப்பாத்துவார். அவர் அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், உன்னை காக்கிற தேவன், அது காப்பாத்துவார். அவருனே பஸ் இந்த வார்த்தை உங்களை எப்ப காப்பாற்றும் அப்படின்னா, மலையில இருந்து பஸ் டக்கு 38 குட்டிக்காரன் அடிக்கும் பொழுது எல்லாரும் செத்து போயிருக்கும் போது நீங்க மாதிரி செஞ்சிருவீங்க, உயிரோட வருவோம். இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தை ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. அந்த ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பலனை காண்பாய். சொல்லுங்க. பார்த்தாலும் பாப்பா, பார்க்காமையும் பார்க்கலானாரா? கேளுங்கள் இருந்தால் கொடுக்கிறனாரா, இல்லாட்டி பார்க்காம படுங்கனாரா? கேளுங்கள் அப்பொழுது கொடுத்தாலும் கொடுக்கப்படுனாரா, இல்ல கொடுக்கப்படுனாரா? சொல்லுங்க. கொடுக்கப்படும், கொடுக்கப்படும், தருவாரு. கேட்காட்டி தர மாட்டாரு, காப்பாத்துவாரு. சில விஷயத்த கேட்டு உரிமை பாராட்டி அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா தாரதாமா செஞ்சிருவாரு. எனக்கு என் செய்ய அப்படிங்கிற விசுவாசம் வந்து கேட்கவே வேண்டாம், வந்துருச்சு உள்ளுக்குள்ள. கர்த்தர் செய்வாருங்கிற விசுவாசம் செய்வாரியா அப்படிங்கிற விசுவாசம் வந்துச்சு. அது மகாபரிசுத்த விசுவாசம், அது அற்புதமான விசுவாசம், அது ஆச்சரியமான விசுவாசம். நான் வேண்டாம் இது நையான விசுவாசம். நான் சொல்றேன், நான் வேண்டானாலும் அனிமேல் அம்மா பௌத்தோழி இந்த அம்மா நினைக்குது பார்த்து ஜெபம் நல்லா இருக்கு. நான் சொல்றேன் ஏசுக்கு நாம அம்மாவுக்கு சுகமே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன். ஹலோ, நான் கேட்கறத கவனிங்க, நான் சொல்றத கவனி. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மா சபைக்கு ஒழுங்கா வரதில்லை, ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மாவுக்கு வழி சரியா போகக்கூடாது, வழி சரியா போகக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ண ஒரு காதுல பூச்சிட்டு வாங்க. நீ சுகமாக்குன்னு ஜெபம் பண்ணாலும், நீ ஆக வேணான்னு ஜெபம் பண்ணாலும் மனிதர்களை குணமாக்குறது என்னுடைய கடமை. அந்த விசுவாசம் உங்களுக்கு ஏன் வரல? அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா வயிற்றுலயே வராது. என்ன இலக்கியா புரியுதா புரியலையா? அப்படி இருக்கு விசுவாசம். ஏதோ நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் இறங்கி வந்து சரி போய் தொழில் பிச்சைக்காரியமா கேட்கறாங்க எல்லாரும் போட்டு தொலைவோம் அப்படிலாம் கிடையாது. ஆகவே நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே தேவை எல்லாம். இப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன், அது நம்ம ஒரு முக்கியமான சின்ன பாயிண்ட் ஏற்கனவே சொல்ல விட்டுருக்கிறேன். அதுக்கு நான் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் ஒரு கோடத்தை சொல்றேன், அதான் உட்காந்து எழுதிக்கிட்டேன். என்ன அப்படின்னா, கேன்சருக்கு வியாதி, எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சா இது வரைக்கும்? இல்ல. சரி, இப்ப இனிமே ஒரு காலத்துல இப்படியே போத உலகம் சத்தியமா கிடையாது. நம்ம உட்காந்து விசிறிட்டு இருக்க நேரத்துல 10 விஞ்ஞானிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிறான்னு சொல்லிட்டு இருக்கிறான். உலகம் எங்கும். சும்மா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து அப்படி ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிச்சுன்னா வந்துடும். 2-3 வருஷமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் ரைட், அதெல்லாம் பர்ஃபெக்டா செக் பண்ணி இதுதான் தீர்வு அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் அதை வெளியே அமுல்படுத்துவாங்க. இல்ல நானும் சொல்றேன், அவன் இனிமே புதுசா கண்டுபிடிக்கணுமா? இல்ல, இருக்குது. அது இவனுடைய அறிவுக்கு தெரியல. ஆட்டை தூக்கி மாட்டுல போடணுமா, மாட்டை தூக்கி ஆட்டுல போடணுமா, இதையும் அதையும் சேர்க்கணுமா, பருப்பு அளவு, குழம்பு அளவு, காரம் எவ்வளவு, மிளகாய் எவ்வளவு, பட்டை எவ்வளவு, கிராம்பு எவ்வளவு, இதெல்லாம் சேர்த்தாதான் பிரியாணி. ரைட்டுங்களா? இவன் பிரியாணி ஒண்ணு கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இருக்குது. கத்தர் கொடுத்த ஜாமான் வச்சா நீ உண்டாக்கல, நீ ஒன்னும் புதுசா பிரியாணி உண்டாக்கல.
ஜிக்லாக் பக் அப்படின்னு ஒண்ணு தயாரிக்கிறான். ஆஹா, அட்டகாசமா இருக்குது. நீ ஜிக்லாக் பக் நீ தயாரிக்கல, ஏற்கனவே எதையும் சேர்த்தா ஜிக்லாக் பக் வரும்னு நீ கண்டுபிடிச்ச. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நல்லா கவனிங்க, எப்படி ஆண்டவர் நீ ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தெய்வத்துக்கு தெரியுமோ, உங்க பிரச்சனை வருவதுக்கு முன்னாடியே. இப்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எய்ட்ஸ் வியாதி வருவதற்கு முன்பதாகவே, என் கருத்து நல்லா கவனிச்சுக்கோங்க, எய்ட்ஸ் வியாதியை பிசாசு இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு முன்னதாகவே எய்ட்ஸ் வியாதிக்குரிய மருந்தை தேவன் வச்சிருக்கிறாரா வைக்கலையா? நல்ல கை தருங்க, இந்த நல்ல மனசு வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த லேப்ல போயிட்டு அவர் என்னமோ ஒரு தீர்வு அதான் கிடையாது. ஹலோ, அதான் கிடையாது, அதான் கிடையாது. எல்லாம் நான் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன விசுவாசம் தெரியுங்களா? இப்ப எனக்கு வந்து HIV ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன். ஒரு ஊருக்கு போறேன், இந்த இடம் நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கிறாங்க. நீங்க உடனே சாப்பிடுங்க, நான் சொல்றேன் பயப்படாதீங்க. இந்த இலைய இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. ஆமா, இது கேரளா ஸ்பெஷலுமா, சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு விசுவாசம், உன் வியாதிக்கு அதுல மருந்து இருக்கும். உன் வியாதிக்கு அது உனக்கு தெரியாது, எவனுக்கும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, கடவுள் முட்டாளா? ஒரு மருந்து தேவையில்லைங்க, ஆண்டவன் எல்லா மருந்தையும் இயற்கையாகவே வச்சிருக்கிறான். அதை தின்னவே நம்ம ஜெயிச்சிருவோம். அது எதுன்னு தான் தெரியல, அது எதுன்னா அதனால சித்தரெல்லாம் மூலிகைக்குள்ள போயிட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன ஒரு ஞானம் தெரியுங்களா? நான் அணுவணுவா கத்தரை ரசிக்கிறேன். சாப்பிடும் போது நீங்க முழுங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல அது ஒட்டாது. எல்லாம் விளங்கிக்கோங்க. என்னங்க? அப்ப நாங்க முழுகி சாப்பிடறதுக்கு மென்னு திங்கிறதுக்கு என்னங்க வித்தியாசம்? அரைச்சி, சரி மிக்சியில அரைச்சி போடுறேன், மிக்சியில அரைச்சி மூழ்குறேன். இப்ப சொல்லுங்க, எங்க மிக்சியில அரைக்கிறதுக்கு வாயில இருக்கிறது என்ன வித்தியாசம்? இதுதான் ஆண்டோடைய ஞானம். உங்களுக்கு தெரியல, இலக்கியாக்க தெரியுமா? தெரியாது. அந்த அளவுக்கு படிக்கல, டாக்டருக்கு படிக்கல, நர்ஸுக்கு தான் படிச்சீங்க. சொல்றேன், கேக்குறீங்களா? தெய்வம் நம்ம கேக்குறீங்களா? எதுக்கு வாயில நான் 32 பல்ல தேவன் தந்திருக்காருன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ருசிச்சு திங்கிறதுக்கு நாக்குங்க, தப்புனாவே மென்னு திங்கிறதுக்கு பல்லு. கேளுமா மாடி, கேளு. மென்னு திங்கிறதுக்கு பல்லு. மென்னு திங்கிறதுக்கு ஏன் தெரியுமா பல்லு கொடுத்தாரு? ஏன் மென்னு திங்கிறது தெரியுமா? நான் சொல்லுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ருசிக்கிறதுக்கு நாக்கு போதுங்க, தப்புங்க. மிட்டாய் போட்டு சப்பு சப்புன்னு சப்புங்களேன், ருசி தெரியாதா? அப்புறம் எப்படி? அப்புறம் எதுக்கு பல்லு கொடுத்துருக்கான் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, எதுக்கு பல்லு கொடுத்துருக்கான்னா, மென்னு திங்கும் போது நம்மளுடைய எச்சி இருக்கு பாத்தீங்களா, எச்சி, அந்த உமிழ் நீர், அந்த உமிழ் நீரோட அந்த ஆகாரம் உள்ளுக்குள்ள போகணும். அதுதான் தேவனுடைய மகா பெரிய ஞானம். அந்த உமிழ் நீருக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதான். நீங்க வாயில் இருக்கிற எச்சி நீங்க தூத்தும் துப்புவீங்களா இல்லைன்னா, அந்த உமிழ் நீரை கத்திரனை பித்துக்குழி இருந்தாலும் அந்த உமிழ் நீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி வச்சிருக்காங்க. அதே போல ஒருத்தர் சொன்னாரு, குளிக்கும் போது தயவு செய்து நீங்களும் கூட கேளுங்க. ஒரு பெரிய டாக்டர் சொன்னார், அப்படி குளிக்கும் போது உங்க வாய், நீங்க தான் சொன்னீங்க போன வாரம் தான் நம்ம சொல்லிச்சு, வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கோங்க. வாய்க்குள்ள தண்ணி வச்சுட்டு கொப்பளிங்க. ஏன்னா வெளி உடம்புதான் சூடு தண்ணிது ஒழிய அந்த நாக்கு சூடு தண்ணியில. அப்போ நாக்கு ஒரு முக்கியமான பொருளா இருக்கிறதுனால அதையும் நீங்க கூல் பண்ணுங்க. வாக்குல தண்ணி வச்சுட்டு நீ குளிக்கிற வரைக்கும் வாக்குல இருக்கணும், அப்புறம் துப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமே இந்த ஆலிவன்னு ஒரு எண்ணெய் கொண்டு வந்துருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? 750 ரூபா ஆலிவ் ஆயில். 650 ரூபாய்க்கு வாங்கி 750 ரூபாய்க்கு விற்கிறோம். MLM இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு நாள் செஞ்சு பாருங்க. ஆலிவ் ஆயில் ஒளிவு எண்ணெய் தமிழ்ல பைபிள் சொல்லியிருக்காரு கர்த்தர். அற்புதமான எண்ணெய். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, உலகத்துக்கு உச்சந்தில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் தூள் கிளப்பிட்டு போயிடும். அப்படி ஒரு எண்ணெயா இறைவன் உண்டாக்கி இருக்கிறார். யாரு? கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். நல்லா புரியுதுங்களா? அதான் எப்படி சாப்பிட சொல்றான் தெரியுங்களா? கவனிங்க. காலைல பல்லு கொப்பளிச்சுட்டு, பல்லே கொப்பளிக்க வேணாங்கிறான், நான் கொப்பளிச்சுக்கோன்னு சொல்றேன். பல்ல கொப்பளிச்சுட்டு வாயில ஒரு அரை மூடி எண்ணெயை ஊற்றி 10 நிமிஷம் கொப்பளிக்க சொல்றோம். கொப்பளிச்சு அப்படியே முடிக்க சொல்றோம். எண்ணெய சும்மா குடிக்காத. என்ன அங்க என்ன விஷயம்னா, உன் எச்சியோட உள்ளுக்குள்ள போட்டுங்க. அதான் விஷயமே. அந்த கொப்பளிக்கிறது அதான் விஷயம். முதல் கூலாகட்டும், ஒண்ணு கூலிங்க. ரெண்டாவது அந்த எச்சியோட உள்ளுக்குள்ள கொண்டு போங்கலாம். அந்த எச்சியில பாருங்க அவ்வளவு பெரிய மகிமையை தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இந்த மூக்கு மாத்திரம் தலையில வச்சிருந்தானே இருக்கும். இந்த மூக்கை இப்படி வைக்காம கொஞ்சம் திருப்பி வச்சிருந்தாங்கன்னா குளிக்க முடியுமா?
என்னம்மா என்ன ஒரு ஞானம்! தேவன் என்ன அற்புதமாய் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், ஆச்சரியமாய் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, பிசாசு கேன்சரை கொண்டு வந்த பிறகு கர்த்தர் கொண்டு போய் லேப்ல போய் மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவன் என்ன வியாதியை கொண்டு வந்தாலும் அவர் சர்வ ஞானம் உள்ள தேவனா இருக்கிறபடியால் அந்த வியாதிக்குரிய தீர்வை ஏற்கனவே தேவன் வைத்து விட்டார். எந்த வியாதியா இருந்தாலும் நம்ம குணமாகும், அதோட நிக்கணும். எந்த வியாதியா இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஏன் பயப்படுறீங்க? ஒரு HIV ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா எவ்வளவு தைரியமா இருப்பீங்களோ அதே தைரியத்தோட இருங்க, அதே தைரியத்தோட இருக்கணும். மாலாம வேடிக்கை பார்க்கட்டும், ஏன்னா பேரம் பேசி எடுத்தாச்சு, இனிமே நமக்கு என்ன ஆயுத ஆடி போச்சு, பல்லு காண்டு போச்சு, இனிமே இருந்தேன்னா இல்ல நம்ம ஆடி வீடு கட்டி என்ன கோடி. இங்க பாருமா, ஆண்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும். சரி, ஆகவே நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், கடைசியா திரும்ப சொல்லி முடிக்கிறேன். ஏற்கனவே பதில வச்சிருக்கிறார். சொல்லுங்க, ஏற்கனவே பதில் இருக்கிறது. இனிமேல் உனக்கு பதில் அவர் தயாரிச்சு விடுறது போல தோன்றினாலும், நீ கூப்பிட்ட பிறகு கர்த்தர் ஓடோடி உனக்கு உதவி செய்வது போல தோன்றினாலும், நீ கூப்பிட்ட பின்பு ஓடோடி வருகிறது அல்ல அவரை. நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஓடோடி உனக்காய் காத்து நிற்கிறவர், ஓடோடி காத்து நிற்கிறவர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி தரணும். போன வாரம் உண்டாக்கு உருவாக்கு சொன்னா, போன வாரம் சொன்னா இருந்தா உருவாக்கு, இல்லாட்டி நான் மணிமேலமா சொன்னேங்கிற கம்முட்டுக்கிறேன் சொல்லல. பாத்தீங்களா, பாலாயம்மாவுக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை. பாதி நேரம் தூங்கினாலும் நான் முழிச்ச நேரத்துல சொல்லலப்பா. பதில் உங்களுக்கு உண்டாகும்னு சொன்னாரு. சொல்லுங்க, உண்டாகும். ஏங்க, உருவாகுங்கிறதுக்கு உண்டாகுங்கிறதுக்கு என்ன வித்தியாசங்க? ஆகாயத்தை உண்டாக்கினார், சூரிய நட்சத்திரங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், வெளிச்சத்தை உண்டாக்கினார், மற்ற மாமிசங்களை உண்டாக்கினார். ஆனால் மனுஷனை உருவாக்கினாராம். ஹலோ, மனுஷனை என்ன உண்டாக்கினார் உருவாக்கினார்? என்ன உளறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லாததுல இருந்து ஒன்னை கொண்டு வரதுக்கு பேரு உண்டாக்குதல். ஒண்ணும் இல்லாததுல இருந்து ஒன்றிலிருந்து ஒன்னை உருவாக்கினால் அதுக்கு பேர் என்ன? மனுஷனை உண்டாக்குனாரா உருவாக்குனாரா? எதுல இருந்து? மண்ணிலிருந்து. சார், பைபிள படிச்சுட்டு என் மனத்தை வாங்குறீங்க. எவனாவது கேட்டா என்ன காரி சுத்திட்டு போயிடுவான். காரி மண்ணிலிருந்து அவன் எலும்பு இல்லைங்க, மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கி அவன் மனுஷனான பிறகு அவனுடைய எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். சரி, அப்ப மனுஷனை தேவன் உண்டாக்கினாரா உருவாக்கினாரா? சொல்லுங்க. புரியுதுங்களா? உருவாக்கினார். ஏன்? மண்ணிலிருந்து ஒண்ணு செஞ்சதுனால அது உருவாக்குது. ஒண்ணுமே இல்லாம வெளிச்சம் உண்டாக்குறதுனார். 45 2 தீக்குச்சி வச்சுக்கிட்டு தீக்குச்சி எரிய வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய சுடராகி மாற கடவுது அப்படின்னு சொன்னார்னா அது உருவாக்குது. ஒண்ணுமே இல்லாத இருந்து வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொன்னாரே, நமக்கு வெளிச்சம் வந்துருச்சு, அது பேரு உண்டாக்குதல். அதுக்கு பேரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது பேரு உண்டாக்குதல். ஒண்ணுமே இல்லாதது வந்தா உண்டாக்குதல், ஒண்ணுல இருந்து ஒண்ணு கொண்டாந்தா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு பதில் உருவாகும்னு சொல்லல, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டா. அப்படின்னா என்னன்னா, உன் ஜெபம் நடக்கிறதுக்கு, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு 1% கூட சான்ஸ் இல்லாவிட்டாலும், வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். கைப்பற்றுங்க, என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும், என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும், என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். உருவாகாது, உண்டாகும், உண்டாகும், உண்டாகும். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் பேசிக்கிட்டே இருங்க, பார்க்கலாம். பாளையமா சொல்லுங்க. இருந்தால் உருவாக்கு. எழுதிருக்கீங்களா? போன வாரம் எழுதுங்க. ஏது இருந்தால், ஏதுன்னா வாய்ப்புன்னு அர்த்தம். ஏது இருந்தால் உருவாக்கு, ஏது இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் உண்டாக்கு. கட்டம் போட்டுருங்க. இல்லாவிட்டால், நல்லா நான் வச்சுக்கோங்க, முக்கியமான சொல்றேன். இதெல்லாம் போன வாரம் பிரசங்கம், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏது இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் உண்டாக்கு. திரும்பி வந்துடாதன்னு அர்த்தம். திரும்பி
வந்துடாத. அந்த தெரு போகணும், குறுக்கால ஒரு மலை, இந்த தெரு அந்த தெருவுக்கு போகணும். இங்க ஒரு மலை வந்துருச்சு, ஒரு பெரிய மலை, குட்டி மலை. என்னது குட்டி மலை? ஒரு 4-5 தட்டு முட்டு ஜாமான நிறுத்தி வச்சுட்டு போயிடலாம். அதான் வந்துடாதுங்கிறாரு. இருந்தா உருவாக்குங்க, இல்லாட்டினா உண்டாக்குங்கிறார். மலையை பார்த்து பேசுங்கிறார். மலையை பார்த்து, மலைதான் உனக்கு தடையா இருக்குது, நீ ஏப்பா நினைக்கிற, அதுதான்டா உனக்கு பாதையாவே மாத்த போறேன். நீ சுத்தி வளர்க்கறது லேட் ஆகும் தம்பி, நீ இப்படியே நேரா போலாம். உனக்காக எந்த மலையும் தூக்கிறதுக்கான சக்தியை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். உனக்கு தடையை ராஜபாதையாக மாற்று, ராஜபாதையாக மாற்று. வலி இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுங்க, வலி இல்லைன்னா சோத்திரம் சொல்லுங்க, சுகத்தை உண்டாக்கு. என்னங்க புரியுதா புள்ளையா? டீச்சருக்கு புரியுதா புள்ளையா? சுகத்தை உருவாக்க முடிஞ்சா உருவாக்குங்க, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வலி இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வலி இல்லைன்னா என்ன செய்யுங்க, உண்டாக்கு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இவ்வளவுதான் விஷயம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. முடியலன்னு ஒரு கட்டம் வருதுல, பயப்படாத. இனி நான் உருவாக வந்து வழி இல்லாண்டவரே, நான் உண்டாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் வலி உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. வழின்னா இந்த வழி இல்லை, நான் வழியை சொல்றேன். நீ போறதுக்கு தடத்தை. மணிமலமான ஏற்கனவே வழியில் இருக்கிறேன், நீங்க வந்து வழி வழின்னு கிடக்குறீங்களா? அந்த வழி வேற, இந்த வழி வேற. வழி இருந்தா ஏது இருந்தா உருவாக்கு, சுகத்துக்கான வழியை தேடு. ஒண்ணு இல்லையா, நைட்டு 12 மணிக்கு வயிறு எழுந்திருச்சா, எந்த மாத்திரையும் இல்லையா கையில, பயப்படாத, சுகத்தை உண்டாக்கு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. எனக்குதான் வயிற்று இப்போ வரும்னு தெரியும், என் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வயிற்று கத்தர் குணமாக்கிட்ட, நீ என்னை ஏமாத்திட்டுக்குன்னு அவசியம் இல்லை. பிசாச இயேசுவின் நாமத்தினால. அதே வேலையில நீங்க கஷ்டமான வேலையை செய்யக்கூடாது. எதெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காரோ அதை மட்டும் நீங்க மன்னிப்பு கேளுங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு வவுத்தொல்லி வந்துச்சுன்னா ஒண்ணு நீங்க திங்கக்கூடாது தின்றுக்கிறீங்க, இல்ல செய்யக்கூடாத வேலைய. இதை ரெண்டுக்கும் மன்னிப்பு கேளுங்க கத்தட்ட. முதல்ல நீ மன்னிப்பு கேட்டா நான் சொல்றேன் 10வது நிமிஷத்துல உங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். அவன் என்ன பேய் நம்மளை ஏமாத்திட்டு இருக்குது, கத்த நம்மளை மன்னிச்சுட்டாருன்னா நீ நினைக்கிறீங்க அதெல்லாம் சும்மா சாதாரண கிடையாதுயா. உன் உடம்பு நீ பத்திரமா பாத்துக்கணும். செல்போன் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம் சொல்லுங்க. செல்போனை பிடிச்சிட்டு ஒரு சின்ன பையன் மணிமேலம்மா செல்போன் எடுத்து செவத்து தேய்க்கிறான், விட்டுருவீங்களா? அது மாதிரிதாங்க இது. கத்தர் கொடுத்த உடம்பு நீ இஷ்டத்துக்கு நீ மாடி போயிட்டு ஏறக்கூடாதுன்னா 3 மாடி போயிட்டு ஏறிக்கிட்டு துணி துவைக்கிறேன், துணி துவைச்சுக்கிட்டு நான் சக்கத்துல விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஏறி ராட்டினத்துல விளையாடிட்டு இருந்தா வயிற்று வலிக்க வைக்காம பருவ ஒழிக்கும். ஏன்னா நீ நாளைக்கு ஆடக்கூடாதுன்னு தேவன் விரும்புற. அதனாலதான் விடுறது, நீ வவுத்தொழில விடுறது. அடங்கி உடங்கி இருக்கணும், அடங்கி உடங்கியே இருக்கணும். உங்களுக்கு வவுத்தொழி வந்துச்சுன்னா முதல் கத்தத்தை மன்னிப்பு கேளுங்க. ஒண்ணு நான் எங்க அடங்காம இருந்தேன்னு கேளு. இல்லையா நீ உங்க மாமியால ஏத்து பேசிட்டு உன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தா கூட வவுத்து வலிக்கு தான் செய்யும். ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன், அந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு. அந்த தப்புக்கும் என்ன செய்யறது உனக்கு புரிய வைக்கணும்னா ஏற்கனவே இருக்கிறதா நீ கிண்டி விடுங்க. கத்தர் ஏற்கனவே இருக்கிற வவுத்தொழில கை வச்சதான் நீ அடங்கு. புதுசா ஒரு வழியை உண்டாக்குறதோட இருக்கிற வழியிலே கொஞ்சோண்டு வவுத்தொழி வச்சுட்டு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது. நீங்க மனுஷனா இருக்கணும். இங்க வந்து திருடிட்டு பொய் சொல்லிட்டு லொல்லு பண்ணிட்டு லொசுக்கு பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க செஞ்சது தப்புன்னு அவர் சொல்லணும்னா சொல்லக்கூடாதா? அவர் நான் மாமா அவளை பண்ணிட்டு இருக்கிறாரா, நீ செஞ்ச தப்புகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தட்ட சொல்லுங்க, கத்தட்ட செய்யுங்க, கத்தட்ட கேளுங்க. அவருடைய பர்மிஷனோட எதுனா செஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அவருடைய பர்மிஷனோட எதுனா செஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் இல்லை. என்ன பொறுத்தளவு அது கத்தரை பொறுத்தளவு எப்படின்னு தெரியாது. ஆம்பளை நினைச்சா 2 கல்யாணம் பண்ணலாம், ஆம்பளை நினைச்சா 2 கல்யாணம் பண்ண ஆம்பளை பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அவன் ஊருக்குள்ள மாலை போட்டு பந்தாவதான் வச்சிருக்காங்க. விரா சார் மாதிரி வரான், வாங்க சாருங்கிறான், உட்காருங்கிறான். இதே ஒரு பொம்பளை 2 ஆம்பளை வச்சுக்கிட்டு நடக்கிறாள். மிச்சம் அவளுக்கு பேர் என்ன? அவளுக்கு பேரே மாத்தியாச்சே, விபச்சாரி, வேசி அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி வச்சிடுறாங்க. அதெல்லாம் நான் தப்பு சொல்லல, அதுதான் சரின்னு நான் சொல்லல. அப்ப ஏன் ஆணுக்கு ஒரு சட்டம், ஏன் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வைக்கிறீங்க? உன் உடம்புல ஓடுறதுதான் எனக்கும் ஓடுது. உனக்கு நாக்குல வெள்ளை வச்சா உனக்கு தான் எச்சி ஊரும், எனக்கு எச்சி ஊறாதா? இல்ல சொல்லுங்க. இல்ல ஆம்பளைக்கு வாயில வச்சுதான் எச்சி ஊரும், பொம்பளைக்கு வச்சா எச்சி ஊரும் சட்டம் வச்சிருக்காரு பைபிள்ல?
அப்ப உனக்கு ஒரு ஆம்பளையை பார்க்கும்போது பொம்பளையை பார்க்கும்போது ஆசை தான், எனக்கு ஒரு ஆம்பளை பார்த்து ஆசை வராதா? சரி, உங்களெல்லாம் பார்க்க சொல்லி உங்களுக்கு உற்சாகப்பட்டல, ஞானத்தை தெரிந்து கொள்வோம். சரி, ரைட். நான் எதுக்கு சொல்ல, இதையும் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பேய் போட்டு உங்களை போட்டு வறுத்து எடுக்கக்கூடாது. நீ யோகியம் இல்லை, நீ யோகியம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் யோகியம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு யோகியம். என்ன யோகியம்? நான் உன் பிள்ளைங்கிற யோகியம். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த நீ இன்னொரு ஆம்பளை வச்சிருந்தா கூட அது உனக்கும் தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? நீ இந்த அம்மா பணத்தை நீ திருடுனா அது உன்னத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அதை கத்தரை ஒத்துக்க மாட்டார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன பொறுத்தளவு இந்த திருடுறது, கொலை செய்யறது, இதை விட விபச்சாரத்தை விட இதெல்லாம் மோசம். விபச்சாரத்தை விட என்ன பொறுத்தளவு, இது என்னமோ ஏன் அறிவு அப்படி சொல்லுது, அது தப்பு உன்னோட போயிடுது. அந்த தப்பு யாரோட போகுது? ஆமா. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பெண்களுக்கு, இன்னொருத்தன் குடும்பத்துல இருக்கிற ஒரு பொம்பளை ஆம்பளைய பிடிச்சி இழுத்து நீங்க கலாட்டம் பண்ணக்கூடாது. அது மகா கொடி தப்பு. அதெல்லாம் அவன் பாவம், அவன் உன்னையும் அவளை விட்டு முன்னாடியே முந்தைய பிடிச்சாலும் வச்சுக்கோவேன். அப்ப அவ அழுவா இல்ல, பழிச்சிரும். அந்த எங்க எது நடக்கலைங்க, அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க செய்யக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். நீங்க கத்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது மிச்சத்தை தேவன் பாத்துக்குவார். நீங்க உண்மையா இருக்க, ரைட்டுங்களா? நீங்க தவறு பண்ணிட்டு இருந்தா இந்த வௌத்தொலிக்கா சொல்ல வந்தேன். சரி, சொல்லுங்க. இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் உண்டாக்கு. அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்ப வெறும் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் பல்லாண்டு வாழ்வதற்கு தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். பல்லாண்டு வாழ்வதற்கு இந்த அரகுற வயசுல நீங்க சாகக்கூடாது. அரகுற வயசுல நீங்க சாகக்கூடாது. அரகுற வயசுல செத்தா அது சாபம்னு தேவன் சொல்றாரு. அரகுற வயதுல நீங்கள் மறிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் நல்ல முதிர் வயதிலே சாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய. சரி, அப்ப முதிர் வயதா போவேன் கையங்காலம் எடுத்துட்டு போவீங்களா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு கையங்காலம் இழுக்காது சொல்லுங்க. சும்மா ஒரு வாக்கு சொல்லுவீங்க, அது உங்களை காப்பாத்தும். இந்த வார்த்தை உங்களை காப்பாத்தும். ஆமா, நீ சொல்லாட்டி அவன் கையங்காலம் இழுத்து அவன் திட்டம் போட்டு வச்சிருக்கான். எனக்கு எந்த வியாதியும் இல்ல, நல்ல சுகத்தோடு இருப்பேன், நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நேற்றுக்கு ஜெபம் பண்ணேன், நடையோட உடையோட பொண்ணோட பொருளோட அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சேன். பிள்ளையோட குட்டியோட இன்னும் என்னென்ன சொல்லலாம். எல்லாத்தோடையும் நம்ம நல்லா இருப்போம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நம்ம நல்லாவே இருப்போம். சரி, அதை நீங்க சொல்லுவீங்க. சரி, இப்ப நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்ப பிசாசு நம்மளுடைய ஆயுச நாட்களை அவன் எப்படி திருடுகிறான் என்று நான் வேகமா சொல்லிட்டு அதுல ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது அவன் நம்ம கொண்டு வரக்கூடிய நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு அவன் வச்சிருக்க திட்டம் என்னன்னா, ஒன்று வியாதி. நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று, அது ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். வியாதி என்பது பிசாசுனுடைய வல்லமை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு என்பது பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாட்டு எழுது சாரதாமாவுக்கு விடுமா, உங்களை பதிவு பண்ணி தரமா சாரதாமா, நீ கேளுமா, அந்த அளவுக்காவது வாஞ்சா இருக்குது. சரி விடுங்க. சரி கவனிங்க. இப்ப என்ன சொல்றேன், வியாதினால நம்மளுடைய ஆயுச நாட்களே அவன் என்ன செய்யறான்? திருடுகிறான். வியாதி இறைவனுடைய திட்டம் அல்ல. இலக்கியா நீ ஏத்துக்கிறனா அது உன் தப்பு. இலக்கியா புரியுதா? உனக்கு இப்படிதான் இருக்கும், உங்க அம்மாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு, நீ பிறக்கும் போதே நீ குறை மாசத்துல தான் பிறந்த, நீ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு 1000 காரணம் டாக்டர் சொல்லலாம். 1000 காரணம். நீங்க அதை ஏத்துக்க கூடாது. நீங்க எதனா செய்யக்கூடாது. அதை நீங்க ஏத்துக்காதது மாத்திரமல்ல, நீங்க எதிர்த்து நீக்கணும்னு தேவன் சொல்றாரு. சாத்துக்கு கிளைமேட் எப்படி பார்த்தீங்களா? கொஞ்சம் காத்து வர மாதிரி இருக்குது, வரணும், போடணும், போடணும். ஆமா, ஜபத்துல இருக்கும்போது போன் வரக்கூடாது. நாமத்தினால. சரி கவனி. ஜங்கடி புப்பிடி ஜிங்கடி ஜிங்கடி புப்பிடி ஜங்கி விட்டு அண்ணி பார்த்து அவனே வச்சிருவான். லிக்கா துரபலா நியானியான வச்சிருவாங்க. என்ன இலக்கியா? ஏத்து நிக்கணும் சொல்லுங்க. மணிமேலம் அந்த வளவளன்னு இழுத்துட்டு போவாதம்மா. இந்த நாய, எந்த நாய? இந்த வியாதி நாய வளவளன்னு இழுத்துட்டு போவாத. நாய் எது வரைக்கும் பின்னாடி வரும்? சோறு போடுவாங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும். நீ போடாமலே இருந்து பாரு. டேனியல் பாஸ்டா தான் கத்துக்கிட்டேன் நான். முசிறி டேனியல் பாஸ்டா நாய்க்கு சாப்பிடும்போது சோறு போட மாட்டாரு. நம்ம நினைஞ்சிருவோம், இன்னைக்கு காலைல வேணி சாப்பிடும் போது ஐயோ போவோம். அது பார்த்தோன்னே போட்டுறோம். அதுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்தா
நீ போடாமல் இருந்து பாரு, அது கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா இவங்கிட்ட கிடைக்காது, இவன் தின்னாதான் தின்னு முடிச்சாதான் போடுவான் அப்படின்னு அது கத்துக்குது. உனக்குதான் கண்ட்ராக்ட் தெரியல, நமக்கு பாவம் பாவம்னு போட்டுறோம். புரியுதா? அதுக்கு எங்க எச்சி ஊறுது, அது சும்மா நீ பாத்துட்டு தின்னுட்டு நான் இன்னும் பாத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். என்ன நீ போடுவேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப ஒவ்வொருத்தரையும் வந்து வாழாட்டிதான் செய்யும், ஜிங்கு 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 ஆட்டிட்டே இருந்துதான் போடுவேன்னு. அப்ப ஏன் வாழாட்டிட்டு இருக்குது? நீ போடுவேன்னு ஒரு நம்பிக்கை. அப்ப ஏன் அந்த நாய் உங்க பின்னாடி வருது? நீங்க இன்னும் துரத்தாம இருக்கிறீங்க. புரியுதாமா? அதெல்லாம் டெய்லி காலைல எழுந்து ஒரு 5 நிமிஷம் உங்க வியாதிக்காக ஜெபம். ஏய், இன்னைக்கு என்ன தொடக்கூடாது, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன், இன்னைக்கு நான் விடுதலையோடு இருப்பேன், எனக்கு எந்த வழியும் கொடுக்கூடாது, என் உடம்புக்கு ஒத்துக்காத எதையும் நான் திங்க மாட்டேன், என்னை திங்க வைக்க உன்னால முடியாது, நான் கஷ்டமான வேலை எதையும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் நீங்க சொல்லணும். நீங்களும் ஞானமா நடந்துக்கணும், பிசாசையும் நீங்க ஏத்து நிக்கணும், பேச்சுலயும் நிக்கணும், செயல்லையும் ஏத்து நிக்கணும். பேச்சுல ஏத்து நின்றுட்டு 3 மணி போயிட்டு ஏறுமான்னு சொன்னா கடற்கடான்னு ஏறக்கூடாது. டாக்டர் ஏறக்கூடாதுன்னு சொன்னா ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஏறக்கூடாது. அதையும் கவனம் பார்த்துங்க. கத்திரை எங்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆட்டான்னு ஆட்டக்கூடாது. ஒழுங்கா இருங்க, கத்திர உங்களை காப்பாற்றுவார். ஆனா வியாதியை ஏத்துக்காதீங்க, வறுமையை ஏத்துக்காதீங்க. வறுமைய, தோல்விய கனவுல கூட ஏத்துக்கொள்ளக்கூடாது. கனவுல கூட நீங்க ஒரு விளையாட்டுல கூட நீங்க தோக்குறதா கனவு கூட காணக்கூடாது. அப்படி பழகுங்க. நீங்க விளையாட்டுல தோத்ததை என்ன செய்யக்கூடாது, கனவு கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தான் நல்ல கனவு தான் வரணும். சொல்லுங்க, நல்ல கனவு தான் வரணும். எனக்கு தான் ஆச்சரியம், பைபிள்ல எதுனாலும் எழுதிகள் இருந்தாலும் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அது தெரியாதனால்தான் நல்ல தூக்கம் வரலைங்க, 4 மணி அது தூக்கம் வரலைங்க. தர்சனம் முடிச்ச வசனம் சொல்றதை கேளுங்க. எனக்கே வசனம் என்ன வசனம் சொல்லி தெரியுமா உனக்கு? நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமா இருக்கும். சொல்லுங்க, நித்திரை இன்பமா இருக்கும். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்லியிருக்கா, நானும் சொல்றேன். இந்த 2 மணிக்கு தூக்கம் வருது, 3 மணிக்கு, அதெல்லாம் கிடையாது. நான் நல்லா தூங்குவேன். சொல்லுங்க, என் தூக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக தூக்கம் எனக்கு உண்டு. அப்ப பேசுங்க. அப்ப கரண்ட் கட்டானாலும் நீங்க எந்திரிக்க மாட்டேன். அதான் தமாஸ். கரண்ட் கட்டானாலும் எந்திரிக்க மாட்டேன். நீ ஏன் விசாரிக்கிட்டு இருக்கிற? உனக்கு நல்ல தூக்கத்தை தேவன் தருவார். உன்னை கொசு கடிக்காம பாதுகாக்கிற அவர்ல நீ ஏன் பயப்படுற? என்ன ரத்தம் போயிட போதும் உடம்புல இருந்து? நான் நினைக்கிறேன் உடம்புல ரத்தம் போறது கூட ஒரு சிஸ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட நல்லதுதான் தேவன் வச்சிருப்பா. நம்ம கெட்டதுக்கு தேவன் எதுவுமே, ஏதாவது ஒரு மோசமான கொசு கடிச்சாதான் வியாதி வருது. குஷ்டரோகிக்கு புண்ணுல போய் நாக்க வச்சு விட்டு கட்டில உணப்புல வாய் வச்சாதான் அதுக்குள்ள நோய் வருது. அப்படிப்பட்ட கொசுவை தேவன் நம்ம விடவே மாட்டான். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவளை மத்த கொசு கட்டி கட்டிட்டு போது தொலை தின்னுட்டு போடுறத நான் முழிக்கூடாது, எனக்கு வலிக்கூடாது, எனக்கு சுருன்னு இருக்கக்கூடாது. உன்னை யார் அப்படி சொன்னா? 150 ரூபாய்க்கு இது வாங்கி கட்டிக்கூடாதா? ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு பேட்டரியில் விற்கிற ஃபேன் வைக்குது, அது வாங்கி வச்சுக்கூடாதா? என்ன காசு கஞ்சி முடிச்சுட்டு இருக்கிறான்? என்ன டீச்சர், இந்த தூக்கம் வரல, தூக்கம் நமக்கு தூக்கத்துக்கு மேல வேற என்ன சொத்து உலகத்துல? நைட் தூங்கணும், தூங்கக்கூடாதா? வாங்கி வைங்க. ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஒரு ஃபேன் இருக்குது. சுவிட்ச் தரனா 3 மணி நேரம் பாடும், 3 மணி நேரம் ஓடும். போதும். கரண்ட் பண்ணா ஒரு ஆன் பண்ணி அப்படி பட்டு சரண்டு தூங்கிக்கோ. நீ முடிச்சு வரும்போது ஒரு தட்டிக்கோ, படுத்துக்கோ. கரண்ட் வந்து ஒரு ஆஃப் பண்ணி கிடக்கணும். சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க. என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போக போறீங்க? நிர்வாணமா வந்தீங்க, நிர்வாணமா குழிக்குள்ள போக போறீங்க. என்ன மாலா அம்மா, நீங்க குழிக்குள்ள போகும்போது உங்களுக்கு காதுக்கு தோட்ட விட்டுருவானா விட்டுற மாட்டானா? சொரைய கட்டமுள்ள என்ன செய்வாங்க? அறுத்து எடுத்துருவாங்க. நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கோடி தண்ணி இருக்காங்களா? அவனுங்களுக்கு நல்ல புடவை கட்டி அனுப்பக்கூடாது. அதையும் விட்டுவாங்க. சரி, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போக போறீங்க? என்ன இலக்கிய ஒண்ணு நான் வச்சுக்கோ. தென்னையம் பெத்தா இளநீரு, புள்ளையம் பெத்தா கண்ணீரு, இப்படி விசிறிட்டு இருக்காங்களே இந்த மாலாமா. நாளைக்கு அவன் வளர்ந்து கோயிலுக்கு போனா காலை உடச்சு கிளவி. நேத்து கீரம்பூர் போனேன் தானே சிஸ்டர். 5 வருஷம் கழிச்சு விசிட்டிங் போனேன். 5 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு விசிட்டிங் போறேன். ஒரு 50 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் விசுவாசிங்க. 50 பேர் ஜெபம் சொல்லி எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு. ஆமா, 50 பேத்துக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு ஜெபமும் பண்ணி விட்டேன். என்னை யாரும் வீட்டுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். கேளுங்க. சரி, எல்லாரும் சரி சரிட்டாங்க. 2 பேர் மாத்திரம் வாங்கினாங்க. அப்புறம் 3வது அம்மா மாத்திரம் வாங்கிச்சு. கடைசியில எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் வீட்டுக்கும் போகும்போது என் வீட்டுக்கு ஏன் பத்தக்கூடாது? அப்படின்னு நான் கூட்டம் முடிக்கும் போது, நான் எல்லா வீட்லயும் ஜெபம் முடிக்கும் போது 10:30 வேண்டி உட்காந்து விசிறிட்டு நான் 50 வீட்டுக்கு ஏடி இறங்கத்துக்குள்ள அழுகையே வந்துருச்சு எனக்கு. ஓடும். அப்ப நேற்று அந்த கூட்டம் நடந்த வீட்டுல நல்லா கவனிக்குமா,
எல்லாரும் கேட்டுக்கோங்க. அந்த பாட்டி அம்மா சொத்தை வந்து மகளுக்கு எழுதி கொடுத்துருச்சு. மக வைத்து பேரன் வீட்டுல இருக்கிறான். அவன் சொல்றான், எல்லாம் கவனிங்க, அவன் சொல்றான், அவங்களை கிளப்புறீங்களா, நான் கிளப்பிட்டுமான்னு கேட்கறான். நாங்க உட்காந்துட்டு இருக்கேன், நீ கோயிலுக்கு போகக்கூடாது கிளவிங்கிறான். யார நான் கேட்டேன், எதுக்கு இந்த இது வந்து அவளை அந்த அம்மாவை மிரட்டுறான்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில விஷயம் வருது, சொத்தெல்லாம் அவங்க அம்மா கழுவி கொடுத்தாங்க. இப்ப புரியுதுங்களா? இவன் இங்க உட்காந்துட்டு இன்னைக்கு ஆட்டத்துக்கு காரணம் அவங்க வீடு, அவங்க இருக்கிற வீடு, இந்த சொத்தை அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப இவன் உட்காந்துக்கிட்டு யார் கிளப்புறான்? கிளவி கிளப்புறான். பாத்துக்கோடாப்பா அந்த உலகம் எப்படி இருக்குன்னு. பேரன் வந்து கிளப்புறான் பாட்டிய. எதுக்கு சொன்னது? என்ன பேசிட்டு இருந்தேன், விட்டுட்டோம். அது எதுக்கு எடுத்தேன்? நல்லா ஃபேனுக்கா நல்லா படுத்துங்கம்மா. ஃபேனுக்கா உள்ள கதை வந்துச்சு. நல்ல ஒண்ணு பேட்டரியில ஒரு ஃபேன் வாங்கி வச்சுக்கோங்க. 1500 ரூபாய்க்கு ஒரு கரண்ட்ல போனா லைட் இருக்குது, எல்லாம் வச்சு வாங்கி வச்சுக்கோங்க. இப்பயா அது எத்தனை பல்பு கரண்ட் வந்துச்சா? ஃபேன் போட சொல்லாங்க, போட்டு கரெக்டா தெய்வான வருஷமா ஜிக்குன்னு சொன்னாங்க. அதான் டெக்னிக். நம்ம எல்லாம் தூங்கினாலும் சில வேலை காக்குற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. டீச்சருக்கு ரொம்ப கல்யாணத்தை பத்தி பேச்சு. சரி கவனிப்போம். சரி வாங்க. வியாதி என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சொல்லுங்க, வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல. நான் சுகமா இருப்பேன், எனக்கு வியாதிக்கு சம்பந்தம் இல்ல. அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு சம்பந்தம் இல்ல. தெரியாதா? ஏன்டா முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறாங்க, சம்பந்தம் எல்லாம் பேசுற அப்படின்னா. அது போல அமாவாசைக்கு அப்துல் காதர் என்ன இல்லவா? அவங்க அமாவாசை பார்ப்பாங்களா? அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல நேரம் கேட்டார் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா புரியுதுங்களா? அது போல வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அப்படி வரணும். என்ன தாரதாமா இதெல்லாம் உடம்புல ஏத்துங்க. இதுதான் உங்களுக்கு மருந்து, இதுதான் ஆஸ்பத்திரி. நான் மருந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இதான் இப்ப நான் கொடுக்கறதுதான் மருந்து. இங்க வந்து இந்த மருந்து தின்ட்டு போங்க, உங்களுக்கு வியாதி வராம நான் பாத்துக்கிறேன். காலைல வரும்போது எனக்கு அது ஆண்டு சண்டை. எனக்கு ஆண்டு என் பிள்ளைங்க சோந்தரிங்களா தரமாட்டினாங்க. தரேன் 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 என்னையா தரேன் தரேன் தானே ஏமாத்திட்டு இருக்கிற, எங்க பிள்ளைங்களுக்கு விடுதலை வேணாமா அப்படின்னு. இப்ப நீ போயிட்டு இருக்கிற பாதை நேர் பாதை. என்ன பாதை? விதைச்சு பொறுமையா அறுவடை எடுக்கிறது போல சொல்லுறேன். நீ ஜீப்பு பாம் போட்டு சுகத்தை வாங்கிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. நீ அப்படி சொல்லுகிறாரு. இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் வேணா பந்தயம் கேட்கிறேன். 2014 பாருங்க, 3/4 பேருக்கு ஒரு வியாதியுமே இல்லாம கத்துற வச்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நான் சுகத்தோடு இருக்கேன், நான் ஜெயிக்கிறேன், நான் வாழ்வேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சமாதானமா இருக்கேன். சரீரத்துல மாத்திரம் குடும்பத்துல பெரிய மாறுதல் வரப்போகுது. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். 2014 ஒரு நல்ல மாபெரும் மாற்றம். புத்திசாலிகளுக்கு 2013 மாற்றம். 2010 அநேகருக்கு மாற்றம் வந்துவிட்டது. அநேகருக்கு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், உயர்வு வரும், சுகம் வரும், சமாதானம் வரும், விடுதலை வரும். இயேசுவின் நாமத்தினால விடக்கூடாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதை கையை தட்டி ஆகில் நிறையறீங்கன்னா அதான் தப்பு. கர்த்தர் அற்புதமான காரியங்களை உங்கள் மத்தியில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப வியாதி என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அது பிசாசோட சித்தம். அதை நம்ம ஜெயிக்கலாம். இயேசு அதுக்காக தான் செத்தாரு, அதுக்காக தான் அவன் அடிபட்டாரு, அதுக்குதான் திருவிருந்தனைக்கு எடுக்க போறோம். அதனால வியாதிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அப்புறம் வில்லு சூனியத்தின் மூலமா அவன் கிரியை செய்யறான் அப்படின்னு ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். வில்லு சூனியத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வில்லு சூனியம் செய்வனு என்னன்னா, எல்லாரும் கவனிங்க, குலதெய்வத்தை கட்டின பிறகுதான் ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியும்? வில்லு சூனியம் செய்ய முடியும். நம்ம குலதெய்வம் இப்ப யாரா இருக்கிறாரு? உண்மையான தெய்வமா இருக்கிறதுனால அவரை கட்டுறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த இலக்கியா குழந்தைய வந்து இந்த இலக்கிய கையில இருக்குது. கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்றேன், புரிய வைக்கிறேன். அந்த இலக்கியாவோட குழந்தை யார் கையில் இருக்குது? எடுக்காட்டிய அப்படிங்கிறேன். ஹலோ சார் சொல்லுங்க. சார் நான் சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கு, சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்க சரிங்க சரிங்க. இங்க போட்டு சொல்லுங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. சரிங்க. அந்த இலக்கியோட குழந்தை
செயினை கழுத்து நகையை கழுத்து அப்படிங்கிறேன், எல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு, குழந்தை கொடு அப்படிங்கிறேன், இந்த அம்மா என்ன செஞ்சிடும்? இது என்னது இல்லையா இப்ப உண்மையா பேசுமா? என்ன தானே கொடுத்துலாம குடும்பம் கொடுக்குற? இதே இந்த குழந்தை அந்த அம்மா கேளுது, அந்த இலக்கிய கேளுது, விடுமா? என்ன குத்தி கிளி, நீ என்ன சாவடி, நீ என்ன போல தர மாட்டேன், உன் பிள்ளைய குத்தான விடுமா? மேல போட்டு கீழே படுத்து போத்திக்காத. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதுதான் பில்லி சுனத்தினுடைய வேலை. பெத்த உருவாக்குன கடவுள் நம்மளை விட்டுட்டு ஓட மாட்டாரு. நீ கண்டதையும் கதவையும் கடவுள் தப்பாவும் கடவுள்னு சொல்றதுனால அவன் காசு வாங்கினே கூலி வாங்கிட்டு செய்யறான், அவன் ஓட்டிடுறான். நம்ம உண்மையான கடவுள்கிட்ட வந்ததுனால உங்களுக்கு என்ன கிடையாது, லூசுத்தனமா மத்த சபை மக்கள் வளர்ற மாதிரி நீங்க வளரக்கூடாது. ஐயா எங்க வீட்டுல போன வாரம் இந்த சனிக்கிழமை போன சனிக்கிழமை ஒரு அம்மா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கருவாடு கடை வச்சிருக்கான். 7 சபை போயிடுச்சு, இருக்கிறதே 7 சபை தான் பெரம்பலூர்ல. நேற்று 8வது சபை கேள்விட்டு வந்துருக்குது. எதுக்கு? எங்க போனாலும் பில்லி சூனுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா நீ கொஞ்சம் ஜாப் பண்ணி எடுத்துருங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து உனக்கு எந்த பில்லி சூனுக்கு போய் நான் எடுக்க முடியும்? என்ன செய்யுமா? நான் வயிறு பழைய தனமாவெல்லாம் கூட்டிட்டு போனோம். இந்த மந்திரவாதி அவங்க எடுத்து ஒரு சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒரு ஜடாமுடியை கொடுத்து ஒரு மண்டை போட்டு எளிமையை கொடுத்து சொல்லி சூ ஜி ஜி பூ பா அப்படின்னு சொல்லிட்டு போகையா கிளை போட்டாதான் அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? நல்லா பெரிய ஃபாஸ்டிங் போட்டு நல்ல வீடு முழுக்க சுத்தி மண்ணை நோண்டி அதை புதைச்சி இதை செஞ்சு 10 பேர்த்த உட்கார வச்சு அழுது ஜாமணி ஒப்பாரி வச்சு ஆண்டு அப்படி ஜாமன் ஆக நல்ல ஜாமன் பார்த்து கொடுத்து காசுக்கு பரவாயில்ல போடுறது. அப்புறமே ஏசுக்கு நாம காட்டி இது ஒரு ஐயோ அப்பா அதெல்லாம் பார்த்தா கடந்த அந்நிய வந்து வர போட்டு முழங்கு எல்லாம் கைகளை கோத்து கொண்டு ஜபம் பண்ணுவோம். ரக்க சந்தர தீரபானா அந்த மாதிரி எப்படி இருப்ப? இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும். இந்த ஆடுலாம் பேய் போவானா? உன் மண்டையில அறிவு இருந்தாதான் போவான். உன் மண்டையில அறிவு இருந்தாதான் என்ன இலக்கியா புரியுதா புரியலையா? இந்த இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக இந்த மந்திரவாதிகளும் கிறிஸ்துவ மந்திரவாதிகள் செய்யற வேலை. கிறிஸ்தவ பாஸ்டர்கள் உங்களெல்லாம் முட்டாளாக்கி உங்களை கரும்புளி செம்புளி குத்தி உங்களை ஏமாத்தி காசை பிடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அதிகாரம் இருக்குன்னு என்னைக்கு ஒருத்தனுக்கு தெரியுதோ அன்னைக்கு அந்த பிசாசு வீட்டு வாசப்படிக்கிட்டே வரமாட்டான். சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு கத்துற அதிகாரம் வந்திருக்கிறாருங்க. நீ என்ன எனக்காக நீ கொடை பிடிக்கிற? எனக்கு கொடை பிடிக்கிறதுக்கு மாட்டுக்கு வந்து இன்னொரு தாய் மாடை வந்து காப்பாத்துது இல்லையே. அந்த மாடே நீந்துது. மாடு நீந்தும் போது நான் நீந்த மாட்டேன். அதனால பில்லி சூனியம் நமக்கு கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பில்லி சூனியம் நமக்கு கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பில்லி சூனியம் கிடையாது. சரிங்க, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொன்னேன். எதிர்மறையான எண்ணங்களை அவன் தருகிறான்னு சொன்னேன். எதிர்மறையான அதை குறிச்சு ஒரு நாள் முழுக்க மற்ற சபையில பேசினேன். இங்க பேசல, அதை முள்ளுன்னு சொல்லி பேசினேன். என்னன்னா எதிர்மறையான எண்ணங்கள், எங்க அப்பாவுக்கு வியாதி இருக்குது ஆனா எனக்கு வியாதி இருக்கும், இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, இந்த வியாதி வரத்தான் செய்யும், இது இயற்கை தானே, இது மழை பெஞ்சா வெயில் காலத்துல மழை பெஞ்சா சூடு கிட்டத்தானே செய்யும், இதெல்லாம் நீங்களே பேசி 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 இப்படி ஆமா ஆமா அந்த வியாதி சர்க்கரை வியாதிங்க, வேற வியாதினா பரவாயில்லைங்க, இது என்ன வியாதிங்க சாகர வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும். இது குணமாக்க முடியாதுங்க, இது குணமாக்க வர முடியாதுங்க. அப்பாவுக்கு இருந்துச்சுங்க. எங்க அக்கா சொல்லுது, நம்ம அப்பாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்டா, நம்ம அம்மாவும் ஹார்ட் பேஷண்ட், நமக்கும் வருந்தாங்க. யாரு? எங்க அக்கா. எங்க அக்கா உனக்கு வரும்னு சொல்லி நமக்கு வரும் என்னையா இருக்கிறேன், என்னையும் கொண்டு வந்து இருக்கிற, உனக்கு வரும் எனக்கு வருமா? எனக்கு வராது. புரியுதா? அந்த பேய் அப்படி சுத்திட்டு வராங்க, அப்படியே இழுத்துட்டு என்னையும் கோத்துடுறான். உங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அம்மாவுக்கு இருக்குது, நமக்கு வராதானே, நமக்கு உனக்கு வராதான்னு சொல்லு, எனக்கு வராதுன்னு. உனக்கு வரும்னு சொல்லு, எனக்கு. அவங்க பாவம் எந்த பைபிள் கேட்கறாங்க, எந்த பிரச்சனை கேட்கறாங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நீங்க அப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் பிசாசை ஏமாத்தி நம்மளை எப்படியாவது உங்க மனசை திருப்பி வச்சுட்டோம்னா வியாதியை கொண்டு வந்துடலான்னு பாக்குறான். அப்புறம் மருந்து எடுக்காம இருக்கிறது, மருந்து எடுத்து தப்புங்க, ஐயோ பாவங்க அப்படின்னு சொல்லி பேய் கிறிஸ்தவனை ஏமாத்துறது. அப்புறமே நீயே ட்ரீட்மெண்ட் போடுப்பா, தலைவலியா அனாச்சின் போடு, குளோசின் போடு, அட பேரசிட்டமால் போடியா அப்படின்னு போடு. இதான் மருந்தா? 1000 காரணம் இருக்கும் வியாதிக்கு. 1000 டாக்டர்கிட்ட போய் நல்ல டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். 3 ரூபா டாக்டர் 30 ரூபா டாக்டர் காமிக்க அவசரத்துக்கு தான் 3 ரூபா டாக்டர். அப்புறமே 300 ரூபா டாக்டர்கிட்ட போயிடணும். என்ன இலக்கியா தெரியாத பண்ணி சொல்லி தான் படிச்சிருக்க இந்த லைன்ல. இப்படி எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க வீணா இல்லையா? ஆமா, நான் ஏற்கனவே கதை சொல்லியிருக்கிறேன். பாவம் முசில்ல லட்சுமின்னு ஒரு பொண்ணு, நேரம் மாசம் அடுத்த நாள் காலைல குழந்தை பிறக்கணும்.
டாக்டர் கொடுத்த தேதி அடுத்த வாரம். இந்த லூசு பிடிச்ச 15 ரூபா டாக்டருக்கு தெரியல, சூட்டு வலிமா இருமா அப்படின்னு ஒரு குத்து நான் ஊசி சூடு அடங்கிறதுக்கு. அது சூடு அடங்கல, குழந்தை செத்து போச்சு. தெரியாது உங்களுக்கு. கருப்பு லட்சுமியோட புள்ள காலையில டெலிவரிங்க. இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு சாயங்காலம் ஊசி போடுறாங்க. நைட் எடுத்து வச்சு குழந்தை வீட்டுக்கு போனேன். அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, என் பிள்ளைக்கு அசைவாட்டையில இருந்துச்சு. புருஷன்கிட்ட எனக்கு என்ன பயமா இருக்குது, எனக்கு தெரியாது, நான் பிள்ளைய சமக்கல. அந்த அசைவு தெரியுமில்ல, சுத்தமா தெரியலையா, சுத்தமா தெரியல. அடுத்த நாள் காலைல போனா டாக்டர் திட்டுறான், நீங்களா என்ன பண்ணிடலாம் மாடா, நீங்களா என்னத்துக்கு பொழைச்சிங்க, எந்த டாக்டர் போய் காமிச்சிங்க, நேற்று என்ன ஊசி போட்டீங்க, குழந்தை நேற்று ஊசி போடனால்தான் செத்துச்சு அப்படின்னா. பிள்ளையும் பிழைக்க முடியாது, புள்ள செத்து போச்சு, உங்க அம்மாலையும் உங்க பொண்டாட்டியும் பிழைக்க முடியாதுன்னா உட்காந்து காலில் உண்டு கெஞ்சினார். அவன் நாத்திக்கிறாரு. யாரு? அந்த பிள்ளையோட புருஷன் கெஞ்சினார். ஐயோ என் பிள்ளைய காப்பாத்துங்க, நீ என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு கெஞ்சிறான். ஏயா எப்படியா காப்பாத்தேன், பைத்தியம் 24 நாள் ஊசி போட்டு அப்படிங்கிறான். செத்து போச்சு காய்ச்சல எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இப்பதான் பிள்ளைய விட்டான். அவன் மௌத்த நேரா வேலை வந்து கீழே கழிச்சு விட்டான் அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு. ஃபேமிலியில எப்படி இருக்கக்கூடாதுன்ட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வேற பிள்ளைய பார்த்துக்காங்க, ஃபேமிலியில எப்படி இல்லாம இருக்கிறான். அப்ப இந்த இதுக்குள்ள என்ன தப்பு காரணம்? இந்த 30 ரூபா டாக்டர் 3 ரூபா டாக்டர். ஆமா, ஹார்ட் அட்டாக் வருது, வேஸ்ட் விறுவிறுக்குது, உடனே அடக்கிட்டு உட்காந்துட்டு கூடாது. அடக்கிட்டு தனசிஸ்ட கூட நீங்க என்ன செய்றீங்க, அதெல்லாம் பணம் போக கூடாது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணியா அப்படிங்கணும். A to Z செக்அப் பண்ணு அப்படின்னா 3000 போய் தொலைது போட்டோம். செக் பண்ணனா 1 வருஷத்துக்கு போதும்ல, 2 வருஷத்துக்கு வேணும், 1 வருஷத்துக்கு போய் பார்த்து வந்துருங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒரு கிட்னி போனது எப்ப தெரியும், நல்லா கவனிங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன். கிட்னி போனது எப்ப தெரியும் தெரியுமா உங்களுக்கு? இந்த அம்மாவுக்கு தெரியும் நீர் போறது என்னது. சரி நான் சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், சரியா தப்பான்னு பாருங்க. என்னம்மா டீச்சரம்மா, கிட்னியம்மா கேளுமா, முடிச்சிடறேன். ஒரு கிட்னி ஃபெயில் ஆன பிறகு கேளுங்க, இன்னொரு கிட்னில வண்டி ஓடிட்டு இருக்கும். ஹலோ, இன்னொரு கிட்னில உனக்கு தெரியாது, யூரின் வந்துகிட்டே இருக்கு, ஆனா ஒரு கிட்னி தம் கட்டிட்டு இருக்குதே, நல்லா புரியுதுங்களா? இந்த கிட்னி டவுன் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ், அங்க முடிகிற ஸ்டேஜ். உங்களுக்கு அது பிகினிங் ஸ்டேஜுங்க. கால் வீங்கிறது, மூத்திரம் வராம இருக்கிறது, அங்க கதை கந்தலாகி டவுசர் கால்ற நேரம். அது நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படின்னு கமலஹாசன் வாழ்வேந்ததுல பாடுவான். அந்த மாதிரி இந்த நாடகம் விடும் நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப கிட்னி போனது எப்படின்னா மரியாதை இப்பயே செக் பண்ணிட்டான்னா, ஐயா உன் கிட்னியோட ஃபங்க்ஷன் எவ்வளவு, உன் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இவ்வளவு, முக்கியமானதான் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவான். சர்க்கரை எவ்வளவு, வெங்காயம் எவ்வளவு, எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டானா, உப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டானா, நீ என்னென்ன திங்குனா வேலை வரதுக்கு முன்னாடி காப்பாத்திக்கலாம். ஜெயலலிதா எப்படி இருக்காங்க? அப்படிதான் இருக்கிறாங்க. கருணாநிதி எப்படி அப்படிதான் இருக்கிறான். 6 மாசத்துக்கு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். எனக்கு என்ன, வரதுக்கு முன்னாடி சரி பண்ணிடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஏன் பாடுபடுற? வரதுக்கு முன்னாடி உன் ஹார்ட் பீட் எவ்வளவு, உன்னுடைய ரத்த ஓட்டம் எவ்வளவு, ரத்தத்துல சர்க்கரை எவ்வளவு, எல்லாம் மெயினா கம்ப்ளீட் எல்லாம் A to Z செக் பண்ணிடுறாங்க. உடம்ப கரெக்டா என்னென்ன திங்கன்னு கேட்டுக்கிறான் டாக்டர் கிட்ட. கரெக்டா இருக்கிறாங்க. ஜெயலலிதா வேணா பாரு, இன்னும் உசோட தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஹார்ட் அட்டாக்கே வர விடாது. நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க கரெக்டா. எங்க நீ வரன்ற ராஸ்கல் அடங்கு அப்படின்ட்டு இந்த 3000 ரூபாய் போட்டு டாக்டரை பக்கத்து வச்சு அடக்குறாங்க. அது போல சரிங்க, எதுக்காக சொல்லுவாங்க, இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு சரியா போகாது, செல்ஃப் ட்ரீட்மெண்ட், இந்த 30 ரூபா 3 ரூபா ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுக்காம நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கணும். பரம்பரை வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்புறம் தற்கொலைங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டு வரான். இப்ப ஒரே ஒரு காரியத்தானே சொல்லிட்டு விட்டுறேன். இந்த விபத்து சொல்லுங்க, விபத்து ஒரு வசனம் வாசிங்க, கடனை வாசிப்போம். நீதிமொழிகள் 12:21, இன்னொருத்தவங்க சங்கீதம் 91:10. இன்னைக்கு இது 1 மாத்திரம் கத்துட்டு போயிடுவோம், சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 91:10, 12:21 வாசிங்க நீதிமொழிகள்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது சொல்லுங்க. யாருங்க நீதிமான்? சுப்பிரமணியா சொல்லுங்க. எனக்கு ஒரு கேடும் வராது சொல்லுங்க. எனக்கு ஒரு கேடும் வராது. பக்கத்துக்கு வர கேடு வருது. கத்துக்கு உலகத்துக்கு எவனுக்குமே கேடு வராதுன்னு கத்த சொல்லல. உனக்கு கேடு வராது, என் பிள்ளைங்களுக்கு கேடு வராது. ஆனா
கேடு, ஒரு ஆபத்தும், கேடுனா ஒரு ஆபத்து, ஒரு நாசம், ஒரு மோசம் வராது. சங்கீதம் 99:10 வாசிங்க. சங்கீதம் நல்லா கவனிக்கணும். ஆகையால் அதுக்கு மேலோசனை வார்த்தைதான் தெரியும். வாசிங்க. ஆஹா சரி வாசிங்க, 10 வாசிங்க சொல்றேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்புனா விபத்து, ஆக்சிடென்ட் நான் சொன்னா சொல்லுங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எனக்கு அந்த எனக்குங்கிறத பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புத்தகத்துல. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? உலகத்துக்கே வராதுன்னு சொல்லல. ஹலோ, உலகத்துக்கே பொல்லாப்பு வராதுன்னு சொல்லல. உனக்கு எனக்கு சொல்லுங்க. எனக்கு பொல்லாப்பு நேரிடாது சொல்லுமா, அப்பதான் ஆக்சிடென்ட் நீ காப்பாற்றப்படுவ. எனக்கு பொல்லாப்பு நேரிடாது சொல்லுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அடுத்த வருஷம் சொல்றேன். இங்கிலீஷ் அதாவது தமிழ்ல விடப்பட்டிருக்குது. ஏனெனில் பாருங்க, ஏனெனில் ஏப்பா உனக்கு விபத்து நடக்காது அப்படின்னு கடவுள் காரணம் சொல்லாரு. இலக்கிய விளைவிக்கோ, புஷ்பலதா விளைவிக்கோங்க, மாலாமா மறந்துடுவாங்க. ஏன்னா வசனத்தை தான் மனப்படம் முடியாங்க, விஷயத்தை விட்டுருவாங்க. விஷயத்தை மனப்படம் பண்ணிக்காங்க. இப்ப ஏனெனில் பாருங்க, அடுத்த வாரம் கேட்பேன், பார்க்கலாம் மாலா சொல்றாங்களான்னு பார்க்கலாம். உனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது ஏன்னு கேட்டா காரணம் சொல்லணும். ஹலோ டீச்சர், ஏன்னு கேட்டா நீங்க காரணம் சொல்லணும். தமிழ் அந்த வார்த்தை விடப்பட்டிருக்கு. ஏனெனில் அடுத்த வருஷம் கீழே இருக்கு, பதில் அங்கேயே இருக்கு. ஏனெனில் வாசிங்க சொல்லுங்க. என்னதுங்க இந்த வார்த்தை? சரியா போடுங்க. இன்னும் கொஞ்சம் சரியா போடுங்க. இன்னும் கொஞ்சம் சரியா போடுங்க. என் எல்லா வழிகளிலேயும் அந்த எல்லாம் தூக்கி முன்னாடி போடுங்க. அப்படி என்ன அர்த்தம்? நீ வீட்டோட கப்பலுக்கு போனாலும் சரி, நீ வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சரி, உன் எல்லா வழிகளிலேயும். என்னது? சரி, என் எல்லா வழியிலேயும் வாசிங்க. என்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எங்க போறியோ, நீ எங்க வரியோ, நீ போற இடம், வர இடம், எல்லா இடங்களையும் தேவதூதர்கள் உனக்கு பாதுகாவலுக்கு வைத்திருக்கிறபடியால் உன் பாதம் கூட கல்லில் நிறாதபடிக்கு அவர்கள் காக்கிறபடியால் உனக்கு காலில் கல்லில் தடுக்காட்டினா எப்பதான் வண்டியோட வண்டி போதும், எந்த ஆபத்தும் எனக்கு நேரிடாது. எந்த ஆபத்தும் எனக்கு நேரிடாது. அதுதான் மேல் வசனம். பாத்தீங்க 9. ஆமா இல்லைங்க, ஒன்னு வலப்பக்கம் இல்ல இல்லைங்க. வாசிங்க, வலப்பக்கத்துல வாசிங்க. இது எத்தனை வசனம்? 7ஆ? பாருங்க, சொல்லுங்க. என் பக்கத்துல 1000 பேரும் வாசிங்க. எப்பப்பா வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் சொல்லுங்க, விழுந்தாலும் செத்தாலும் வியாதி வந்தாலும் அது ஒன்றும் என்ன என் கண்களால் மாத்திரம் காண்பேன், என் காதுகளால் மாத்திரம் அவர்களை கேட்பேன். என் கண்களால் காண்பேன், காதுகளால் கேட்பேன், அது ஒன்றும் என்ன நெருங்காது. ஒரு கேடு எனக்கு வராது, பொல்லாப்பு எனக்கு நெருங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கைதட்டுங்க. எனக்கு நெருங்காது. நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். தெய்வீக பாதுகாவல் எனக்கு உண்டு. தெய்வீக பாதுகாவல் எனக்கு உண்டு. நான் அதை விசுவாசித்தான் எடுத்துக்கொள்கிறேன். அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறேன். தெய்வீக பாதுகாவல் எனக்கு உண்டுங்க. தெய்வீக பாதுகாவல் எனக்கு. சங்கீதம் 121 வாங்க, இதோட முடிக்கலாம். சங்கீதம் 121 சீக்கிரமா ஒரு 1 முடிப்போம், திருவந்து ஆயத்தப்படுவோம். 121 4 வாசிங்க, நல்லா இருக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, உன் காலை தள்ளாட விட்டார். சொல்லுங்க, உன்னை என்னை காக்கிறவர் உறங்கார். சொல்லுங்க, என்னை காக்கிறவர் உறங்கார். யாரு பார்த்துட்டாங்க? தெய்வம் பார்த்துருச்சு. எப்படிதான் பார்த்து தெரியல. குடிச்சு பார்த்தோம், நிமிந்து பார்த்தோம், டைம் பார்க்கறதுக்கு பார்த்துட்டோம், லைட் எரிஞ்சதை பார்த்துருச்சு. எப்படியா பார்த்துருச்சு? அதான் சொன்னார், இஸ்ரவேல் உன்னை காக்கிற தேவன். நம்ம செய்தி கேட்டு கூட கத்தர் பாரு, தெய்வம் நம்ம நிமித்தி விட்டு லைட் எரியதை பார்க்க வச்சு பேனை போட வச்சிருக்காரு கத்தர். என்னை காக்கிறவர் உறங்காரு. சொல்லுங்க, காக்கிறவர் அர்த்தம் புரியுது இல்லையா? காக்கிறவர். அப்ப நம்மள தேவன் காத்து கொண்டு என்னை காக்கிறவர் உறங்கார். வாசிங்க, இதோட கவனின் அர்த்தம். வாசிங்க,
யார் எந்த இடத்துல பக்கத்து இருக்காருண்ணா சொல்லுங்க. என்னை காக்கிறவன், என்னை காக்கிறவன் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை. என்னை காக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காத்துங்கள் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காத்துங்கள் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாத்தை வரும் பர்வதோ நிராயன் கண்களை எடுத்து ராசிப்போம். கர்த்தரை காக்கிறவன், கர்த்தரை காக்கிறவன், கர்த்தரின் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். உன்னை விலக்கி காப்பார். உன்னை விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் இந்த விசுவாசம் உன்னை காப்பாற்றும். நீ கெஞ்சல் அல்ல, உன் ஜபம் அல்ல, உன் அழுகை அல்ல, உன் விசுவாசனை காப்பாற்றும். உன் விசுவாசனை காப்பாற்றும். உன் அழுகை உன் அவிசுவாசத்தை காட்டுது. கர்த்தர் சொல்லியிருக்காங்க, நம்பி தொலை, அதை நம்பி தொலை, அதை நம்பி தொலைங்க. அது உன்னை வாழ வைக்கும். மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலுக்கு புறப்படுகிற ஒவ்வொரு வாக்கினாலும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிவான் பிழைப்பான். அழுகையினால் அல்ல, உபவாசத்தினால் அல்ல, கண்ணீரினால் அல்ல, விசுவாசத்தால் நீதிவான் பிழைப்பான். விசுவாசமே உலகத்தை நெருக்கிற ஜெயம். பாத்தீங்க, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உண்மையும் பாத்தீங்க, கர்த்தரின் போக்கையும் போக்கையும் என் வார்த்தையும் என் போக்கையும் என் வார்த்தையும் பாத்தீங்க. இது முதல் கொண்டு எந்தெந்தைக்கு காப்பார், எந்தெந்தைக்கு காப்பார், கைக்கட்டை எந்தெந்தைக்கு காப்பார். இது முதல் கொண்டு சொல்லுங்க, எந்தெந்தைக்கும். அந்த வார்த்தை முக்கியம், எந்தெந்தைக்கும். சங்கீதம் 91:3 வாசிங்க. ஒன்றுத்தவங்க நீதிமொழியில் 3 எடுங்க, முடிக்கலாம். ஒன்றுத்தவங்க நீதிமொழியில் 3:23, ஒருத்தவங்க சங்கீதம் 91:3. வேடனுடைய கண்ணி, பிசாசு ஒரு வேடனை போல கண்ணி வைக்கிறான். வலை வேற கண்ணி வேற. வலைன்னா கண்ணுக்கு தெரியும், கண்ணினா கண்ணுக்கு தெரியாது. நான் வச்சுக்கோங்க, வலைன்னா கண்ணுக்கு தெரியும், கண்ணினா கண்ணுக்கு தெரியாது. பேரு கண்ணி. கர்த்தர் சொல்றாரு, வேடனுடைய வலைக்கும் தப்பு வைப்பேன், வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன். அந்த கண்ணிக்கு நான் தப்பு வைப்பேன். நீதிமொழிகள் 3:23-24 அப்படி ரசம் இல்லையா? இல்லையா? அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். உன் கால் சிக்கிக்காதபடி உன்னை காப்பார். நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமா இருக்கும். கையை தட்டி சொல்லுங்க, நான் படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமா இருக்கும். பயமின்றி உன் வழியில் நடப்பேன். பயமின்றி உன் வழியில் நடப்பேன். உன் கால் இடராது, உன் வாகனம் இடராது, உன் வாகனம் விபத்து நடக்காது. சங்கீதம் 75:53, சங்கீதம் 78:53, சங்கீதம் 78:53, 78:50. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். நன்றி ஆண்டவரே, நன்றி
நீதிமொழி 12:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பார். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், சொல்லுங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பார். என்னங்க பலத்த துருகம்? ஒரு கோட்டையை போல கர்த்தரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அதுல ஓடி ஒளிங்க, அதுல ஓடி போங்க, அதுல ஓடி போங்க, அதுல ஓடி போய்க்கோங்க. அவர் நாமம் உன்னை பாதுகாக்கும், அவர் உன்னை பாதுகாக்கிறார். பலத்த துருகம், சாதாரண துருகம் அல்ல, பலத்த துருகம். கண்களை மூடி முழங்கால் படியுது. சோதரம் 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 சோதரம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தேவன் தப்புவிப்பார். இது முதற்கொண்டு போக்கை வரட்டி பாதுகாப்பார். பகலில் வெயிலாக இரவில நிலவாக உன்னை சேதம் படுத்தாது. நீ படுத்துக் கொள்ளும்போது நித்த இன்பமாக இருக்கும். நீ பயனின்றி உன் வலையை நடப்பாய். உன் காலில் கால் இடராது, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார். இஸ்ரவேலை பத்திரமாய் வழிநடத்தின கர்த்தர் உன்னை பத்திரமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு விபத்து நடக்காது. சொல்லுங்க. முன்னாடி பஸ் ஆக்ஷன் நடக்கட்டும், பின்னாடி பஸ் ஆக்ஷன் நடக்கட்டும். அநேகர் சாட்சி சொல்றாங்க, நல்லா கவனிங்க. நல்ல வேலைப்பா, நான் முதல் பஸ்ல போயிருந்தா என்ன இருக்கும்? ஆக்சிடென்ட் இருக்கு பாரு, முதல் பஸ் இடிச்சு நிக்குது பாரு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுங்களா? அது எப்படி தெரியுமா சொல்லணும்? ஐயோ, நான் அந்த பஸ்ல போயிருந்தா ஆக்சிடென்ட் ஆகாம என்னை கர்த்தர் என்ன காப்பாத்துறதுக்காக எல்லாத்தையும் காப்பாத்திருப்பாரு. நீ ஏறி டக்குன்னு இடிச்சு நிப்பாட்டானா? என்ன இடிச்சிருச்சு ஐயா, நீ ஏறவங்க இடிச்சிச்சு, நீ ஏறா கவுந்து இருக்கும், நீ ஏறவங்க இடிச்சு நின்னுச்சு, நீ ஏறாட்டி 10 குட்டிக்காரன் அடிச்சிருக்கும், சில்லுலாம் பேர்த்திருக்கும். நீ ஏறி உட்காரவும் உனக்கு உன் மேல காயப்படக்கூடாதுக்காக உன் பக்கத்துல இருக்க உனக்கு ஒரு 20-30 பேருக்கு அங்க காப்பாத்தினா உன்னை காப்பாற்ற முடியும். இல்ல விசுவாசிங்க, சோத்துக்கு ஜாம் பண்ணும்போது கஜாமுஜான் அமெரிக்காவுக்கு சோத்துறோம், ஆப்பிரிக்காவுக்கு சோத்துறோம், அண்டார்டிகாக்கா சோத்துறோம், பக்கத்தோட பார்வதிக்காய் சோத்துறோம். அதெல்லாம் அப்புறம் ஜாம் பண்ணு, சாப்பிட்டு முடிச்சு ஜாம் பண்ணு, சோடு சூடாரத்துல சாப்பிடுறது என்ன ஜாம் பண்ணு. அப்பதின் நன்னீர் ஆசீர்வதித்து வியாதியை நிலந்து விலக்கி மலட்டத்தனத்தை எடுத்து ஆயுத நாட்களை பூர்ணப்படுத்த என்று சொன்னீரே, உங்களுக்கு சோத்திரம் இந்த ஆகாரத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன், ஆமே. அப்படி சாப்பிடு. அதே போல வெளியே புறப்பட்டு போகும்போது முட்டாள்தனமா ஜாம் பண்ணிட்டு போவாத, கூட வாண்டவரே அப்படிலாம் ஜாம் பண்ணல, கரெக்டாவே கூட வருகிறேன். இது முதல் கொண்டு எந்தெந்தைக்கும் என் போக்கையும் வளர்ச்சியில் பாதுகாக்கும்படி இருக்கிறேன். இஸ்ரவேலை பத்திரமாய் வழிநடத்தின கர்த்தரை பத்திரமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். எந்த விபத்தும் எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏனெனில் என்னை காக்கும்படிக்கு, எல்லா வழிகளிலும் காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தூதர்கள் என்னோடு கூட வருகிறார். எனக்கு எந்த பொல்லாப்பு நடக்காது. என் பிரயாணத்தை நான் என் போக்கையும் என் வளத்தையும் இது முதல் கொண்டு எந்தெந்தைக்கும் ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக சோத்திரம் ஆண்டவரே, இது என்னோடு கூட வரும்படி, என்னை காக்கும்படி, என் கால் இடாதபடிக்கு, என் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, எனக்கு விபத்து வராதபடிக்கு, என்னை காக்கும்படிக்கு, இது என்னோடு கூட வருகிறபடியா பாதுகாக்கிற கர்த்தர் என்னோட கூட வருகிறேன். உனக்கு ஸ்தோத்திரம். என் பிரயாணத்தை இன்பமாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை ஜெபம் பண்ணிட்டு போங்க, சும்மா அப்படியே போகாதீங்க. இந்த வார்த்தை பெரிய விபத்துல இருந்து உங்களை அற்புதமாக காப்பாற்றும். ஒருத்தர் சாட்சி சொன்னார், ஒரு போதகர் 100 கிலோமீட்டர் வேகத்துல நைட்ல மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸ் போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த பாஸ்டர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறான். டிரைவர் வந்து நல்ல தூக்கத்துல இருக்கானோ, சுத்தமா கண்ணு மூடி இருக்கிறான். ஏதா அப்படியே லாரி இடிக்கிற காலத்துக்கு வந்துட்டு இருக்கிறானா, குர்ரன் லைட்டு போட்டுட்டு. இவன் தூங்கிட்டு இருக்கான். யாரு? கார் டிரைவர். இவர் கார்ல போறாரு, இவன் தூங்கிட்டு இருக்கான். இவர் என்ன நினைச்சு, இவர் என்ன செய்யறனே தெரியலையா. இவரை வந்து ஒரு ஆள் எழுப்பிவிட்ட மாதிரி இருந்துச்சான். நல்ல தூக்கத்துல முடிச்சு பார்த்தா எத்தனை என்ன வருது, லாரி வருது. 3 செகண்ட்ல அந்த லாரி அடிச்சிருக்கான். அதான் அவன் வந்து இவனு போயிட்டு இருக்கான். அவனும் ஃபாஸ்ட், இவனும் ஃபாஸ்ட், ஹைவேஸ்ல. இவரு என்ன செஞ்சிருக்காரு, ஒட்டக்கணும் ஸ்டேரிங்க பிடிச்சி லெப்ட் திரும்பி இருக்காரு. சரி, அவன் உணங்க குத்திடுவான், நம்ம மரத்துலயாவது குத்தி சமாளிச்சிடலாம், லாரியில குத்தினா சப்பியா போயிடுவான்ட்டு பிடிச்சி இழுத்துருக்காரு. போனா ஒரே இருட்டு, என்ன ஆச்சுன்னே தெரியல. வண்டி நின்று போச்சு. வண்டி கதவை திறக்க முடியல. என்ன நடந்ததே தெரியலையா. கடல என்னப்பா நைட்டு வேற, என்ன ஆச்சு, வண்டி எங்க நிக்கிறோம், ஒண்ணு ரோடு தெரியல அப்படின்னு முழிச்சு பார்த்தா ஒரு வைக்க போருக்குள்ள போய் காரு பூந்துக்கிச்சான். இந்த கதவை திறக்க முடியல, ஏன்னா மரம் ஒட்டி பிடிக்குதான். கதவை திறக்க முடியாதபடி 1 இன்ச்சு கண்ணாடி உடைச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. வைக்க போற கத்தர் யார் எப்ப ரெடி பண்ணாரு?
ரெடி பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு விசுவாசம், என் பிரயாணத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு சின்ன காட்சி கூட இல்லை, இவங்க வெளியே வந்ததுதான், கண்ணாடி உழைச்சி வெளியே இவங்க வந்ததுதான். வண்டிக்கு ஒரு கீரல் கூட இல்லை, எங்க போய் குத்தி இருக்குது? லெப்ட் என்ன இருக்குது? மரம் இருக்குது. ஒரு இன்ச்சு மாறி இருந்துச்சுன்னா பேசிருக்கும். நம்ம கர்த்தர் பாதுகாக்கிற கர்த்தர் கண்ணுறங்காமல் பாதுகாக்கிற தெய்வம் எனக்கு ஒருவர் உண்டு. எனக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு எந்த பொல்லாப்பு நேரிடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோட போங்க. என்னுடைய தொடர்ச்சி நான் தொடர்ந்து எடுப்பேன், இன்னொரு 4 வாரத்துக்கு எடுப்பேன். அடுத்த திருவிருந்தோட தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து வந்து இந்த வார்த்தையை கேட்டாதான், வியாதி இல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் கிடையாது, என் நித்திரை எப்படி இருக்கணும், நான் படுத்துக் கொள்ளும் போது எப்படி இருப்பேன், என் பிரயாணம் எப்படி இருக்கும், உன் சொத்து எப்படி இருக்கும், உன் பேரப்பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உன் புள்ள எப்படி இருப்பான், பைபிள்ல போட்டிருக்கு சார். உன் மாப்பிள பிள்ளை எப்படி இருப்பான், உன் பொம்பளை பிள்ளை எப்படி இருப்பான்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு நான் நாளைக்கு முசல் எடுப்பேன். இங்க இருக்குது நேரம் இல்ல, எல்லாம் முசல்ல எல்லாம் கொண்டு போய் திணிப்பேன். உன் பையன் எப்படி இருப்பானா, ஓங்கி வளரும் ஒளிவ மர கண்டுகளை விருட்சங்களை போல இருப்பாருங்க உன் பையன். உன் பொண்ணு எப்படி இருப்பாங்களா, அரண்மனையில சித்திரன் தீர்ந்த மூளைக்கல் மூளை தூணை போல உன் பொண்ணு இருப்பான். என்ன அர்த்தம்? என்ன போய் ஜோடிக்கிறார் கர்த்தர்? உன் பொண்ணு எப்படி இருப்பா, உன் பையன் எப்படி இருப்பான், உன் பேரப்பிள்ளை எப்படி இருப்பான், உன் தூக்கம் எப்படி இருக்கும், நீ போகும்போது எப்படி இருக்க, நீ வரும்போது எப்படி இருப்ப, உன் தோட்டம் எப்படி இருக்கும், உன் ஆடு எப்படி இருக்கும், உன் மாடு எப்படி இருக்கும். என்னையா தெய்வம், அற்புதமான தெய்வம். கைவிட என் தலையிலிருந்து எப்படியோ தலையில இருக்கு எழுதிருக்குது, பைபிள் எழுதிருக்கு அவனை குறிச்சு. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், திருவந்து காயப்படுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று திருவிருந்துக்கு